ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரி. நாங்கள் தரா எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சின்னப்பாவுடைய ஏஜ் கேப் பார்ட் 32. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எங்கே முடிச்சிருந்தோம்? நம்மளுடைய சின்னப்பா, ஜுவானா, குட்டி பையன், அப்புறம் நம்ம மீரா 4 பேருமா சேர்ந்து நம்ம ஆரமுடைய பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன், அதாவது நேமிங் செரமனிக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே என்னெல்லாம் கலவரம் நடந்துச்சு, சில விஐபிஸ் எல்லாம் வந்திருந்தாங்கன்னு வேறு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த விஐபிஸ்லாம் யார், நடந்த கலவரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியை இன்னைக்கு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வித்தவுட் லைவ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 32 ஸ்டார்டிங்கில் நம்ம ஜுவானா, மீரா, நம்ம ஜின்னப்பா, குட்டி பையன் 4 பேருமா சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்க. இவங்க அப்படியே காரில் போக எப்பயுமே நம்ம ஜுவானா ஃப்ரண்ட் சீட்டில் இருப்பான், குட்டி பையன் மடியில் இருப்பான். ஆனால் இன்றைக்கி ரோலும் கொஞ்சம் லைட்டாக ஸ்விட்ச் ஆகிருக்கு. ஏன்னா மீரா பின்னாடி உட்காந்துருக்காளாமா, அவளுக்கு கம்பேனி கொடுக்குறாளாமா, கம்பேனி. ஸோ இவளும் பின்னாடி போய் உட்காந்துருக்கான். ஸோ ட்ரைவ் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஜுவானாவோ அவ்வளோ ஒன்றும் ஸ்மூத்தாலாம் இல்லை. இவள் கம்பேனி கொடுக்குறாளா இல்லை உண்மையாகவே அவள் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிறதுக்கான காரணம் அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு. பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்லேயும் செஸ்ட்டு லோவாக இருக்குது, பின்னாடியும் முதுகு கொஞ்சம் லோவாக இருக்குது. காலை கொஞ்சம் லேசாக அகட்டி நடத்தினாலே அவளுடைய தைஸ் எல்லாம் ரிவீல் ஆகுது. ஸோ குழந்தைக்கு கொஞ்சம் லைட்டாக ஷை ஆகுது. அந்த பயத்தில் தான் பின்னாடி போய் உட்காந்துருக்கா பதுமானமாக. ஆனால் நம்ம மீராவோ இவளோட அன்கம்ஃபர்டபுளை கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸால் தான் வந்துச்சா அப்படிங்கிறத அவளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இப்படியே ட்ரைவ் ஸ்மூத்தாக போகுது. அப்படியே ஒரு வழியாக ஆரமோட வீட்டுக்கும் போய் சேர்றாங்க. நம்ம ஆரம் சும்மா வேறு லெவலில் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா ஆரமோட வீட்டில் நடக்கிற முதல், அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனும் கூட. ஏன்னா ஆரமோட மேரேஜ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக தான் நடந்திருக்கும். சொல்லப்போனால் ஆரமோட கல்யாணத்தில் மொத்தமாக இருந்தே ஒரு 8 பேர் தான். அந்த 8 பேர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஆரம், இன்னொன்று ஆரமுடைய ஒய்ஃப் ஆக போகிற ரிதம், அதுக்கப்புறம் ஆரமோட பேரண்ட்ஸ். அதுவும் வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெற்று காண்டாம் இருக்குன்னு ஆரமுக்கு பேர் வச்ச மாதிரி தான் நம்ம ரிதமை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஸோ அவங்க வேறு வழியே இல்லை, தனக்கு ஒத்த புள்ள அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களும் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் அப்படியே பார்த்தா நம்ம ஜின்னோட தங்கச்சி நம்ம மீரா, அண்ட் கூட இன்னும் சில 2-3 பேர், அதாவது நம்ம ஆரம் கூட ஒர்க் பண்ணுற இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான கொலீக்ஸு. இவங்க எல்லாரும் தான் மொத்த வெயிட்டேஜே நம்ம ஆரமோட கல்யாணத்தில். ஸோ ஆரமோட ஃபேமிலி பேக்ரவுண்டு ரொம்ப லிமிட்டடான ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக வெயிட்டேஜாக அவரோட ஃபேமிலியில் இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. ஸோ அந்த வெயிட்டேஜ் எல்லாத்தையும் உடைக்கணும். இப்போ என் குழந்தைக்கு இதுக்கப்புறம் என் ஃபேமிலி பெருசாகிடுச்சு, என்னை சுற்றி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய நல்லவங்க இருக்காங்க, என் லைஃப்பில் என் பொண்ணை சேவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த வெயிட்டேஜை மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம ஆரம்பு இப்போ சும்மா வேறு லெவலில் அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நம்ம இவங்க 4 பேரும் காரில் போய் இறங்குறாங்க. அங்கே விஐபி என்ட்ரன்ஸ் அப்படிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஜென்னுக்கு இது ஒன்றும் விஐபி வீடெல்லாம் கிடையாது. இது ஆரமோட வீடு, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாமல் அவர் உண்மையாகவே தான் கூட பிறக்கலை அப்படின்னாலுமே கூட ரிதமை சொந்த தங்கச்சியாக நினைக்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் ரிதம் ஒரு பக்கம் தங்கச்சி, பிறந்திருக்க குழந்தைய தான் மருமகன் வேறு அவர் கூப்பிட்டுட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் மீராவும் ரிதம் வேறு ஜிகிரி தோஸ்துங்க. ஸோ இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது இப்போது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹோபியோட தங்கச்சி ஜுவானாவை தான் நம்ம ஜின் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜின்னு விஐபி கிடையாது, இந்த ஃபேமிலியில் ஒரு முக்கியமான மெம்பர். ஸோ அவர் ஊருக்கு முன்னாடி வந்துட்டார். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னவோ ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி போல் தான். ஆனால் நம்ம ஜின் வந்த டைம் என்னவோ பார்த்தா இப்போ 2:45 தான் ஆகுது. இன்னும் ஹார்ட்லி 3 ஹவர்ஸ்க்கு மேலவே இருக்குது. ஸோ இவங்க 4 பேரும் அப்படியே இந்த விஐபி என்ட்ரன்ஸ் மாதிரி இறங்கி உள்ளே நடந்து போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 4 பேரும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பக்கா ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்காங்க. நம்பவே முடியல, அந்த மாதிரி ஒரு காம்போ. நம்ம ஜுவானா பார்க்குறதுக்கே கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியுறா. எப்போ பார்த்தாலும் ஒரு லூஸாக ஸ்வெட் பேண்ட்டு, ஒரு ஸ்வெட் டிஷர்ட்டு, ரொம்ப பெருசாக மேக்கப் எல்லாம் பண்ண மாட்டா. எப்பவுமே கொஞ்சம் தூங்கி வழிஞ்ச மூஞ்சாவே போவா, தூங்கி வழிஞ்ச மூஞ்சாவே வருவா. பட் இன்றைக்கி குழந்தை நல்லா குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் வாரி ரெடியாகி வந்திருக்கா. கொஞ்சம் பார்க்குறதுக்கே பலன்னு பாலிஷ் போட்ட மொசைக்கு தர மாதிரி இருக்காலாம். ஸோ பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஜுவானா
ஜுவானாவை நல்லாவே கண்ணடிச்சு சைட் அடிக்கிறாங்க. அந்த பக்கம் மீரா அவள் சும்மாவே டாப் டக்கராக இருப்பாள். இப்போ சும்மா அடி தூளாக எந்த இறங்கி வேறு லெவலில் மாசாக என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஜின் கேட்கவா வேணும், ஒரு வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம். ஸோ நம்ம ஹேண்ட்ஸம்க்கு பிறந்த குட்டி ஹேண்ட்ஸம் கம்மியாகவா இருக்கும். ஸோ அதே தான் எல்லாம் 4 பேரும் வேறு லெவலில் இறங்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க 4 பேரும் வீட்டுக்குள்ளே வரும்போது இவங்களை யாரும் ரிசீவ் பண்ணணும், இவங்களை யாரும் கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது திறந்த வீடு மாதிரி, நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம், எப்போ வேணாலும் போய்க்குவோம் அப்படிங்கிற போல் 4 பேரும் உள்ளே வராங்க. ஸோ நம்ம ஆரம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே சும்மா பறந்து வேலை பார்க்குறாரு. தான் பொண்ணுடைய முதல் ஃபங்க்ஷன், தான் வீட்டில் நடக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு விசேஷம், ரொம்ப பெருசாக கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. நல்லா போயிட்டுருக்கு எல்லாமே. ஸோ இவர் பயங்கரமாக பறந்து வேலை செய்ய நம்ம ஆரம் இவர் இப்படி பிஸியாக இருக்கிறத அங்கே நம்ம ஜின்னு, நம்மளுடைய ஜுவானா, மீரா, குட்டி பையன் எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம மீரா இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஜின்னை சீன்றா. டே ஜின்னு அப்படின்னு சொல்ல, ஏய் மரியாதையாக பேசு, வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி அண்ணா நீ பார்த்தி ஆரம்பண்ணாவை, இந்த டயலாகை ஆரம்பண்ணாவை நான் பார்த்ததுலேருந்து கேட்டுட்ருக்கேன்டா, குறைஞ்சது ஒரு 1,00,000 தடவை கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல, விடுடி அது அவனோட ஃபேவரட்டான டயலாக், அதை நீ என்ன நினச்சாலும் மாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஜுவானா என்ன டயலாகை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளுடைய ஜென்னு ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேலே டெக்கரேஷன் பண்ணுறவங்கிட்ட சொன்னால அதுக்கு தானே காசு வாங்குறீங்கன்னு சொல்லி அவன் அந்த டயலாகை அடிக்கடி சொல்லுவான். அதை தான் அவள் சொல்லி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு நம்ம ஜுவானா கிட்ட சொல்ல, நம்ம ஜுவானா மீராவை பார்க்குறா. மீராவில் ஆமாம் இதை நான் ஒரு 1,00,000 தடவை கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜின்னு, ஜுவானா, மீரா, குட்டி பையன் 4 பேரும் வீட்டுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது. வீட்டு வாசல்லையே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் மேலே ஏறி தோரணம் கட்டிகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் டெக்கரேஷன் வந்தவன் கீழே நிற்கிறான், இவர் மேலே ஏறி தோரணம் கட்டிகிட்டு இருக்காரு. இவர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே 2 பேரும் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாராவது உள்ளே வந்து கொஞ்சம் வாப்பா உள்ளன்னு கூப்பிட்டா தானே கொஞ்சமாவது மரியாதையாக இருக்கும். என்ன தான் இது ஃப்ரெண்டோட வீடாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அதுக்காக வீடு திறந்துருக்குன்னு தடன்னு உள்ளே போனால் நல்லாவா இருக்கும். நமக்குன்னு ஒரு கட்டசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு டிகினிட்டி இருக்கு இல்லையா, அந்த டெக்கோரமை கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கொஞ்சம் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம். இவங்க எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆரம் இருக்க பிஸியில் இன்னும் 1/2 மணி நேரம் நின்னால் கூட அவர் திரும்பி பார்த்து வானு கூப்பிட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கார் மனுஷன். யார் வரான் யார் போகிறான்னு எதுவுமே தெரில, அவ்வளோ பிஸியாக மேலே ஏறி தோரணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் இருக்க பிஸியை பார்த்துட்டு நம்ம மீரா நம்மளுடைய ஜின்கிட்ட, டேய் இன்னும் எவ்வளோ நேரம்டா இப்படியே பிச்சைக்காரங்க மாதிரி நின்றுட்டுருக்க போகிறோம் இந்த வீட்டுக்கு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குமா இல்லை பிச்சை எடுக்க வந்திருக்குமா, கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் ஆகுது, இன்னமும் இங்கே தான் நிற்கிறோம், நம்மளை யாருமே வானு கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மீரா சொல்ல, நம்ம ஜின்னும் உன் ஃப்ரெண்டு தான் வந்து உள்ளே கூப்பிடணும், ஆனால் யாருமே வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, நம்ம மீராக்கா சண்டை போட சொல்லி கொடுக்கணும், குழந்த சும்மாவே சொர்ணாக்காக்கே டஃப் காம்படிஷன் கொடுப்பா, இந்த மாதிரிலாம் பேசினா வேறு லெவலில் இறங்கி அடவு கட்டுவா இல்லையா. ஸோ நம்ம சின்ன பார்த்து, என்னது என் ஃப்ரெண்டு வந்து நம்மளை வான்னு கூப்பிடணுமா, ஏன் உன் ஃப்ரெண்டு அங்கே பாரு டாக்டரு மேலே ஏறி தோரணம் கட்டிகிட்டு இருக்காரு, ஆனால் தோரணம் கட்ட வந்தவன் கீழே நின்றுக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாடா உன் ஃப்ரெண்டுக்கு, என்ன தான் உன் ஃப்ரெண்டு காசு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இப்படியா மேலே ஏறி அவர் கட்ட தோரணம் கட்ட வந்தவன் கீழே நின்றுக்கிட்டு இருக்கான், வானு கூப்பிட வாயில்லை, இவ்வளோ நேரமாக இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமாக பங்கம் பண்ண ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் இது எல்லாத்துக்கும் காரணமே நீயும் உன் ஃப்ரெண்டும் தான், சொல்லப்போனால் இங்கே இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கு காரணமே நீயும் உன் ஃப்ரெண்டும் தான். என் ஃப்ரெண்டை இல்லை என்னை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு உன் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிகிட்டு வந்து என் ஃப்ரெண்டை சேர்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பற்றியா, அங்கேயே நான் உன் மேலே பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்டா. என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய அமைதியான பொண்ணு தெரியுமாடா, அவள் யாரையுமே நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டா, கடைசியில் என் ஃப்ரெண்டையே பேசி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான்டா, இப்போ பாரு கடைசியில் மேலே ஏறி தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமாக ஆரமாக பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம மீராவா சும்மாவே அடவு கட்டுவா, இப்போ இப்படியெல்லாம் பேசினா சும்மா இருப்பாளா, குழந்தை யோசிக்காமல் பளிச்சுன்னு சும்மா அண்டாவை கழுவி மூஞ்சிலே பளிச்சுன்னு ஊற்ற ஆரம்பிக்கிறா. இவன் இப்படி பொழிச்சுன்னு ஊற்ற நம்ம ஜென்னுக்கு ரொம்ப சேம் ஆகுது. ஓ மை காட், ஸோ சேட். ரொம்ப பேசுகிறா இவ சாதாரணமாகவே பேசுவா, தேவையில்லாமல் நான் வேற கிளறி விட்டேன் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பித்தோம் ஊரே பங்காளி முறையாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜின்னு, சரி நீ பொங்காத பப்ளிக் ப்ளீஸ், தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காத, என் தங்கச்சியாகவே இரு, எனக்கு மாமியாராக மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நானே போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜின்னு அந்த குட்டி பையனை தூக்கி நம்ம ஜுவானா கிட்டே கொடுத்துட்டு இவர் நம்ம ஆரம்ப பார்க்க போகிறாரு. இதுக்கு மேலே தாங்க
தாங்காதுடா சாமி, ஓவரா அசிங்கப்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி இவரை நேராக போய் நம்மளுடைய ஆரமை பார்க்க போகிறாரு. ஆரம் லேடரோட உச்சியில் நின்று தோரணத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தோரணம் கட்ட வந்தவனும் கீழே நின்றுட்டு இருக்கான். நம்மளுடைய ஜின்னு நம்ம ஆரமை கத்தி கூப்பிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் இப்போ இருக்க கடுப்புக்கு கத்தி கூப்பிடலாம் முடியாது, முடிஞ்சால் கீழே தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி லேடர் பிடிச்சி டப 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 டபன்னு ஆட்டுறாரு. இவர் இப்படி டப டப டபன்னு ஆட்ட நம்ம ஆரம் பயந்துடுறாரு. கீழே தோரணம் கட்ட வந்த பையன் நின்றுருக்கான் இல்லையா, அவன் தான் லேடரை பிடிச்சி ஆட்டுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் மேலே இருந்த பையனை பார்த்து, டேய் நான் மட்டும் கீழே விழுந்து பல்லு வாய் உடஞ்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த தோரணம் கட்டினதில் ₹1 கூட மிஞ்சாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஆனால் லேடர் ஆட்டினது என்னவோ நம்ம ஜின்னு. அந்த பையன் அப்படியே இங்கேருந்து நேராக அவனுடைய சைட்டை நம்ம ஜின்னு பக்கமாக டைவெர்ட் பண்ணி விடுறான். இவன் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்குறத நம்ம ஆரம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவர் குரலை ரைஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. நிற்கிறது நம்ம ஜின்னு. நம்ம ஜின்னோட கையோ லேடரில் நிற்கிது. நம்ம ஆரம் இதை பார்த்துட்டு, அட பாவி கொலகாரா, நானும் நீயோ எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்டுடா, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். நம்ம ஆரம் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாரு. கீழே நிற்கிறது என்னவோ நம்ம ஜின்னு, அவரோட கை என்னவோ லேடரில் இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு நல்லாவே புரியுது, லேடரை ஆட்டினது அந்த பையன் இல்லை, நம்ம கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க இந்த கொலகார பாவி தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆரம் அப்படியே லேடரில் கொஞ்சம் ரிவர்ஸில் திரும்பி நம்ம ஜின்னை பார்த்து, அட பாவி கொலகாரியா, நீ தானடா இந்த வேலையை பார்த்தது, லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா நாளைக்கு உன் ஃப்ரெண்டை உசுரோட நீ பார்க்க மாட்டடா, இப்படியாடா லேடரை பிடிச்சி ஆட்டுவேன், உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன், எம்புட்டு உயரமாக இருக்குடா, எனக்கே ஹைட்டுனா பயம் உனக்கு நல்லா தெரியும், நான் மேலே ஒசரத்தில் நிற்கிறேன்னு தெரிஞ்சும் லேடர் ஆடுற பற்றியா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நம்ம ஆரம் கொஞ்சம் லைட்டாக ஹைப் ஆகிட்டு, உனக்காக நான் என்னெல்லாம் தியாகம் பண்ணேன், கடைசியில் என்ன போய் லேடர்லேருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறியடா, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்காக இறங்கி மாமா வேலைலாம் நான் பார்த்துருக்கேன், என்ன போய் கொல்ல பார்க்குறியடா அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் பயங்கரமாக சென்டிமெண்ட்டை புழிய, நம்ம ஜின் இதை பார்த்துட்டு, இப்போ நீ மரியாதையாக லேடரை விட்டு கீழே இறங்கி வரல அப்படின்னா லேடரோட யோசிக்காமல் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவேன், இப்போயாவது ஜஸ்ட்டு ஆட்டினேன், லேடரை இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் லைட்டாக ஆட்டி விட்டுருக்கேன், இப்படியே மகனை மேலே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, யோசிக்காமல் எட்டி ஒரே உத தாண்டி மகனே அங்கேயே போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லி ஜின்னு செம்ம காண்டாயிடுறாரு. நம்ம ஆரம் சரி சரி இருமச்சான், கொந்தளிக்காத, கோவப்படாத, கோவம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு செம்மையாக கடுப்பாயிடுறாரு. நீ இறங்கி வரியா இல்லையாடா மகனே அப்படின்னு சொல்லி அப்படியே லேடரை பிடிச்சி தட தட தடன்னு ஆட்ட ஆரம்பிக்க நம்ம ஆரம்க்கு அப்படியே அள்ளு விடுது. நம்ம ஆரம் டே இருடா இரு, லேடரை பிடிச்சி ஆட்டாத, நானே இறங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கடகடன்னு இறங்கி வர ஆரம்பிக்கிறாரு. இவர் இறங்கி வந்து ஆல்மோஸ்ட் 3/4 இறங்கிட்டார். இன்னும் அந்த 4 ஸ்டெப் இருக்கும்ல, அந்த 4வது ஸ்டெப்பில் வந்துட்டு உட்கார்றாரு லேடரில். இவர் உட்காந்துட்டு, என்னடா வேணும் இப்போ, எதுக்குடா லேடர் பிடிச்சி அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே பாருடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அங்கே அப்படியே நம்ம ஆரம் ஒரு விசிட்டை போட, அங்கே நம்ம ஜுவானாவும் மீராவும் குட்டி பையனும் கூடவே இருக்கான். 3 பேரும் ஆல்மோஸ்ட் என்ட்ரன்ஸ் கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஆரம் நம்ம ஜின்னை பார்த்து, என்னடா ஆச்சு, ஏன்டா உன் தங்கச்சியும் உன் பொண்டாட்டி என் வீட்டு வாசலே நின்றுட்டுருக்காங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜின்னு ஆரம்ப கிட்டத்தட்ட காரி துப்பாத மாதிரி ஒரு மாதிரி காண்டா பார்க்குறாரு. இப்படி பார்க்க, நீ ஏன்டா முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் என்ன தான் இது, நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கோம், என் தங்கச்சியும் உன் பொண்டாட்டியும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னாலுமே கூட ஒரு கர்டசின்னு ஒன்று இருக்குல்ல, வீடு திறந்துருக்கா அப்படிங்காக தடன்னு உள்ளே வந்தா பார்க்குறவங்க கூட தான் என்னை நன்னு நினைப்பாங்க, நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மனுஷன்டா, கொஞ்சமாவது என்னை கொஞ்சம் ட்ரீட் பண்ண பழகு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்ல, நம்ம ஆரம் டக்குன்னு அந்த லேடரை விட்டு அந்த 4 ஸ்டெப் இருக்குது டபாக்குன்னு குதிக்கிறாரு. நம்ம ஆரம் அவர் ஒரு டாக்டர், அவர் கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கார், ஒரு ஹாஸ்பிட்டலோட முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கார், அதெல்லாம் அவருக்கு மறந்துடுச்சு. இப்போ வீட்டில் இருக்கார், பொண்ணுடைய அந்த முக்கியமான ஃபங்க்ஷன், ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு மூடில் தான் இருக்கார். ஸோ அந்த லேடர் வந்து சும்மா பொதாக்குன்னு குதிக்கிறாரு. இன்னும் 4 ஸ்டெப் இருக்குது, இறங்கி வரணும் அப்படின்னா கூட இன்னும் 4 ஸ்டெப்பு இறங்கி வரணும். ஆனால் இவர் யோசிக்காமல் பொதாக்குன்னு குதிக்கிறாரு. இப்படி குதிக்க போக அங்கே மீரா ஜுவானாக்கெல்லாம் அட்டை சாக்கு அப்படியே ஆணு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுங்க இப்படி வாயை திறந்து பார்க்க நம்ம ஜின்னிக்கே ஒரு செகண்ட் ஆட்டே நின்று போச்சு. டேய் நீ ஒரு டாக்டர்,
டாக்டருடா, கொஞ்சமாவது டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணு, போகிற வரவனை பார்த்தா ஏதோ சில்லற பையன் நினச்சிருவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளுடைய ஆரம் எவன் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டேன்டா, நான் சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி சந்தோஷமான நாளை எனக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படியெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை டக்கு நம்ம ஜின்னுக்கிட்ட, இங்கே பாரு, இது உன் வீடு, உன்னோட தங்கச்சி, உன்னுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் எல்லோரும் இருக்கிற இந்த வீடு, புரியுதா? உன் மருமக வேற இங்கே தான் இருக்கா இப்போது. ஸோ நான் வரணும், வந்து உன்னை கூப்பிடணும், நீ கூப்பிட்டாதான் உள்ளே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ எதிர்பார்க்காத. அப்படி நீ பார்த்தாலும் அது உனக்கு கிடைக்காது மச்சான். இன்னுமாடா உனக்கு புரியலை? இன்னுமா நீ என்னை நம்பிக்கிட்டு இருக்க? நான் வேற பொண்ணு பெற்று வச்சுருக்கேன், நீ வேற புள்ள பெற்று வச்சுருக்க, பார்த்துக்கோ, நாளை பின்ன சம்மந்தியாக கூட ஆகலாம், வாய்ப்பு நிறைய இருக்குது. தேவையில்லாமல் என்னை பகைச்சிக்காத. அப்புறம் நாளைக்கு பொண்ணு கொடுக்காமல் போயிட்டேன்னா தேவையில்லாமல் ஆரம் பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லி தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்காத, பார்த்து நடந்துக்க ஜின்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் நம்ம ஜின்னை செம்ம ஓட்டுறாரு. ஜின்னுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இவர் வாணி இன்ன வரைக்கும் கூப்பிடவே இல்லை. அவங்க 2 பேரும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஆரம் இவ்வளோ டைலாகையும் பேசிட்டு அப்போயும் ஜின்னை வான்னு கூட கூப்பிடல. இவர் பாட்டுக்கு அப்படியே நேராக உள்ளே போயிட்டு, ஏமா இங்கே நின்றுட்டுருக்கீங்க, இது உன் வீடு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், இதுக்கு நான் வரணும்னு அவசியமே கிடையாது, போ உள்ளே போ அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம் என்றைக்குமே இப்படியெல்லாம் பேசி நம்ம மீராவோ ஜுவானாவோ பார்த்ததே கிடையாது. எப்பயுமே ஆரம் ரொம்ப மெச்சூர்டாக பேசுவார், ரொம்ப லாஜிக்காக என்ன இருக்கும் அப்படி தான் பேசுவார். அதிகமாக ரொம்ப சிரிப்பாருன்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவரோட வேலை உண்டு, அவர் உண்டு, என்ன வேணுமோ அது செஞ்சுட்டு போகிற ஒரு டைப்பு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆரமுடைய பிஹேவியரே டோட்டலாக வேறையாக இருக்குது. ஏதோ வயசு இப்போ தான் 16 ஆன மாதிரி சும்மா துள்ளி குதிச்சிட்ருக்காரு. அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் ஆரம் அவன் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு ஜின்னுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் நம்ம ஆரமோட இந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது அட்லீஸ்ட் இப்போயாவது அவன் ஹாப்பியாக இருக்கானே அப்படின்னு நினச்சி அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்கே நம்மளுடைய ஆரம் நம்ம ஜுவானா கிட்டேயும் மீரா கிட்டேயும் நீங்கள் போகலாம் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. இப்போயும் வானு ஜின்னு கூப்பிடவே இல்லை அவர். ஸோ அவர் பாட்டுக்கு போக நம்ம ஜின்னு இது திருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் பாட்டுக்கு நம்ம குட்டி பையனை கொடுக்குறியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜுவானா கிட்டே கேட்க, ஜுவானா பரவாயில்ல சார், அவன் என்கிட்டே இருக்கட்டும், நான் உள்ளே போய் ரிதமக்காவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் குட்டி பையனை தூக்கிக்கிட்டே போகிறான். ஏன்னா குட்டி பையன் ஆல்ரெடி தூங்கிட்டான், இவன் ஷோல்டரில் படுத்திருக்கான் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இவனை எவ்வளோ நேரம் கையிலே வச்சுட்டு இருக்க முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் இவனை பெட்டில் கடத்தினா கொஞ்சம் நேரம் தூங்கிடுவான்ல. அண்ட் இவன் அப்படி ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு பக்கம் பிரேசியராக அப்போ தான் லாக் பண்ணுறான். அவள் அந்த ஃபீடிங் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை மாதிரி வேர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி இவள் லாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக நம்மளுடைய ஜுவானாவும் மீராவும் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க இப்படி உள்ளே வர இவன் அப்போ பிரேசியரை லாக் பண்ணுறா. கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் டைமு. ஸோ நம்ம ஜுவானா, ஐயோ சாரி அக்கா, தெரியாமல் உள்ளே வந்துட்டோம், பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன பெரிய பிஸி, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவள் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டா, தூங்கிட்டுருக்கா, வா உள்ளே அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஜுவானாவும் உள்ளே வரா. குட்டி பையன் என்னாச்சு, தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் காரில் வரும்போதே தூங்கிட்டுருக்கான், அதான் உள்ள பெட்டில் கடத்தலான்னு தூக்கிட்டு வந்தேன், அவனை இங்கே படுக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, இது என்ன கொஷனு, இவ்வளோ பெரிய பெட் இருக்குது, என் பொண்ணு என்ன இவ்வளோ பெரிய இடத்துலையம்மா தூங்க போகிறா, போட அவன் ஒரு பக்கம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகே அப்படின்னு சொல்லி இவனையும் கொஞ்சம் பெட்டில் கடத்தி கொஞ்சம் லேசாக சினுங்க ஆரம்பிக்கிறான். நம்ம குட்டி பையனும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக சினுங்க, இவெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு லைட்டாக தட்டிக்கிட்டே இருக்கா. நம்மளுடைய மீராவும் ரிதம் தான் ஜிகிரி தோஸ்துங்களாச்சு, ரெண்டும் கட்டி பிடிச்சி சும்மா அப்படியே முத்த மலையை பொழிஞ்சிக்குதுங்க. லிப் டு லிப் கிஸ் பண்ணல, அதை தவிர மற்ற எல்லா இடமும் கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அவ்வளோ ஹாப்பி. ரிதம் நம்ம மீராவை பார்த்து, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, கிட்டத்தட்ட நான் வந்து 3 வருஷம் ஆகுது இங்கே, இந்த 3 வருஷத்தில் ஒரு தடவை கூட நீ வரும்போது உன் கூட ஒரு நாள் முழுசாக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வரும்போதே அவசரமாக ஏதாவது வேலைக்காக வருவேன், அப்படியே ஓடிடுவேன்ல, இப்போ இதுக்கப்புறம் இங்கே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரிதம் கேட்க, நம்ம மீரவும் ஆமாம் மச்சி, இதுக்கப்புறம் இங்கே தான் சும்மா ஃபன் பண்ணுறோம், தெறிக்க விட்றோம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மீரா சொல்ல, நம்மளுடைய ரிதமும் கண்டிப்பாக நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம ரிதமும் நம்ம மீரா கிட்ட சொன்ன வாக்க மாற்ற மாட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அது எப்படி சொல்லும், நீ இல்லாமல் என்னோடய ஃபன் டேஸ் கண்டிப்பாக இல்லை, நம்ம செம்மையாக ஃபன் பண்ணுறோம்,
நம்ம 2 பேரும் இல்லை, இப்போ நம்ம கூட்டணிக்கு ஜுவானாவும் இருக்கான், அவளே சேர்த்துக்கலாம். அவளும் செம்மையாக ஷாப்பிங் பண்ணுறா, செம்ம டேஸ்ட் அவளுக்கு, செம்மையாக 3 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணுறோம், இங்கே இருக்க மாலெல்லாம் வேறு லெவலில் கலக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி 3 பேரும் செம்மையாக பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படியே வெளியில் எங்கள் ஃபங்க்ஷன் டைமில் பார்க்கலாம். இங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய விஐபிஸ் இப்போ தான் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இம்பார்ட்டன்ஸான நம்ம ஆரம்போட ரிலேட்டிவ்ஸும் வராங்க. ஸோ எல்லாருமே அப்படியே 1 by 1 வர ஆரம்பிக்க நம்மளுடைய ஜின் ஒரு பக்கம் நம்ம ஆரம்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆரமும் ஒரு பக்கம் ஆப்வியஸ்லி அவரும் பிஸியாக இருக்கார். ஸோ எல்லாமே ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஜின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதுவும் இல்லாமல் நம்ம ஆரம்க்கு இப்போதைக்கு அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஜின் மட்டும்தான். ஏன்னா ஜின் கிட்ட மட்டும்தான், மச்சான் அங்கே சில ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கடா, கொஞ்சம் பாரு, அவங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டாங்களா பாரு, அவங்களுக்கு எதாவது ஃபுட் வேணுமான்னு கேளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வரைக்கும் விசாரிக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜின்னை தவிர வேறு யாருமே கிடையாது. ஜின் கிட்ட மட்டும்தான் அதை உரிமையாக கேட்க முடியும். அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற ரைட்ஸு ஜின்னை தவிர அங்கே இருக்க வேறு யார்கிட்டையும் நம்ம ஆரமால முடியாது. ஸோ நம்ம ஜின் கிட்ட அவர் உரிமையாக எல்லா வேலையும் சொல்கிறாரு. நம்ம ஜின்னும் கொஞ்சம் கூட சலிச்சிக்கல. தான் ஃப்ரெண்டோட வீடுன்ற ஹெசிடேஷன் அவருக்கு இல்லவே இல்லை. தான் தங்கச்சியோட வீடு, உண்மையாகவே ஆரம் தங்கச்சியோடைய புருஷன், அதுவும் இல்லாமல் பிறந்திருக்க குழந்தையோட மருமகளாக மட்டும்தான் நம்ம ஜின் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ அவரும் நம்ம ஆரம் கூட சேர்ந்து வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் செம்மையாக ட்ரீட் பண்ணுறாங்க. 2 பேரும் சும்மா பறந்து வேலை பார்க்குறாங்க. ஃபங்க்ஷன் சும்மா களை கட்ட ஆரம்பிக்குது. இங்கே ரிதம் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகவே இல்லை. ஏன்னா பாப்பா காலையிலேருந்து ஓன்னு ஒரே அழுகாச்சு தான். ஸோ அவளை சமாதானப்படுத்தி நாள் பூராவும் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 அழகான லேடிஸும் சேர்ந்து நம்ம இந்த க்யூட்டான லேடியான நம்ம ரிதமை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஃபங்க்ஷனில் அம்மா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, அம்மாவும் கொஞ்சம் பலபலன்னு இருக்கணும்ல, இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்போது ஸோ நம்ம ரிதமே நல்லா பலபலன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நம்ம ரிதமுக்காக செம்மையாக மேக்கப் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு சொல்லி சும்மா அப்படியே ஒரு டால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மேக்கப் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மேக்கப் எல்லாம் முடிய போகுது ஆல்மோஸ்ட்டு. இவங்க எல்லாத்தையும் ஃபைனல் டச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மிரரில் பார்க்குறாங்க நம்ம ரிதமை. அவ்வளோ அழகாக இருக்கா. உண்மையாக இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமாகி ஒரு குழந்தை வேற பெற்றுட்டா. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க போகிறான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ குட்டியாக, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்க நம்ம ரிதம். இதை பார்க்கும்போது மீராக்கு அவங்க 2 பேரும் ஸ்டேட்ஸில் ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதில் ஒரு தாட் தான் ஞாபகம் வருது. உண்மையாகவே அவங்க மறக்கவே முடியாது ரிதம், நீயும் நானும் எப்படி ஃப்ரெண்டானு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரிதம் மீரா பக்கத்தில் வந்து அவள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே, உண்மையாகவே அந்த நாளை என்னால் என் லைஃப்பில் எப்படி என்னோடய கல்யாணம், என் குழந்தை, அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் உன் கூட ஃப்ரெண்டான அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. நீ இல்லைன்னா அந்த நாள் எனக்கு எப்படி இருந்திருக்கும், என் லைஃப் இப்போ எப்படி ஆயிருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல ஜுவானா ஒரு மாதிரி தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் கதை கேட்டுக்கிட்டு இருக்கா. பாதியில் வந்து கதை கேட்டால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆஃபாக புரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவள் வியர்டாக பார்க்க நம்ம மீரா அதை பார்த்துட்டு நம்ம ஜுவானா ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. இவங்க 2 பேரும் பேசுகிறது அவளுக்கு புரியலன்றது நல்லா புரியுது. டக்கு நம்ம ஜுவானாவை பார்த்து, நீ ஒன்றும் முழிக்காத, இந்த கதை உனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒரே நாளெல்லாம் சொல்லிட முடியாது, ஃபங்க்ஷனெல்லாம் முடியட்டும், சும்மா சாவகாசமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மீரா நம்ம ஜுவானா கிட்ட சொல்ல ஜுவானாவும் டிங்கி டிங்கின்னு தலையை ஆட்டிக்கிறா. அப்படி ஹெட் நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம ஜின்னு டக்குன்னு உள்ளே வராரு. நம்ம ஜின் உள்ளே வரவர் வெளியில் நின்று டோரை நாக் பண்ணுறாரு. பிகாஸ் 3 கேர்ள்ஸ் உள்ளே இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நமக்கும் தெரியாது. அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாங்க, இல்லை ரெடி ஆகிட்டு இருக்கலாம். ஸோ அவருக்குன்னு ஒரு டீசன்சி இருக்குது, ஒரு டிக்னிட்டி இருக்குது. ஸோ அந்த டெக்கோரமாக ஃபாலோ பண்ணுறாரு. வெளில நின்று டோரை நாக் பண்ணி குரல் கொடுக்குறாரு. அவருடைய மீரா உள்ள வா ஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஜின்னும் உள்ள வந்து சும்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறாரு. 3 பேரும் உள்ள என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரமாக நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், உங்கள் 3 பேரோட ஃபோனுக்கும் என்ன ஆச்சு, ஒருத்தர் கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது நான், ஜுவானா உன் ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ஃபோனு கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையை சொல்லிடுறா. நம்மளுடைய ஜின்னு, எப்பா
நான் தான் பிரச்சனையா இல்லை என் கூட இருக்கிறதுங்களுக்கு தான் பிரச்சனையானே தெரிய மாட்டுது, என் கூட இருக்கிறதுங்க எல்லாம் அரமெண்டலாகவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல நம்மளுடைய மீரா இப்போ உனக்கு என்னடா வேணும், 3 லேடிஸ் உள்ளே இருக்க ரூமில் நீ பாட்டுக்கு வந்து தையா முயான்னு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுதுடி, எல்லாரும் வந்துட்டாங்க, முக்கால்வாசி விஐபிஸ் வந்தாச்சு, ஆரம் வேற ரிதம காலன்னு கத்திக்கிட்டு இருக்கான், அவன் வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கான், நீங்கள் 3 பேரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்ல 3 பேரும் சரி பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. நம்மளுடைய ஜின்னுக்கிட்ட நம்மளுடைய ரிதம் அவள் தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்ல, தூங்கிட்டு இருக்காளா, இன்னும் தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மீரா நம்மளுடைய ஜின்னுக்கிட்ட, டேய் இருடா, ஏன் இப்போ தேவையில்லாமல் தையா முயான்னு கத்திக்கிட்டு இருக்க, பாப்பா ரெடி பண்ணி தான் தொட்டிலில் தூங்க வச்சுருக்கோம், ஃபங்க்ஷன் டைமு, தூங்கலாம் அப்படின்னா ஓனை அழுதுகிட்டே இருப்பா, ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அவளை அழ வச்சு பார்க்கணுமா உனக்கு, கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், ஃபங்க்ஷன் டைமுக்கு அவளை வெளில தூக்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக நம்ம ஜின்னை திட்டி அனுப்ப நம்ம ஜின் சரிம்மா சீக்கிரம் வாங்க முதல்ல எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு வெளியில் போகிறாரு. நம்முடைய மீரா நம்முடைய ரிதம் ஜுவானாவும் பார்த்து இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான், அவன் புள்ள பிறக்கும் போது எப்படி கத்துனானோ அதே மாதிரி தான், அவன் மருமக புள்ள பிறக்கும் போதும் அதே மாதிரி கத்துறான், எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ 3 பேரும் வெளில போகல அப்படின்னா அவன் இன்னும் 4 பேரை கூட்டின்னு உள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே ரூமை விட்டு வெளில போகிறாங்க. நம்ம ரிதம் நம்ம ஜுவானா மீரா 3 பேரும் லைக் டான்ஸிங் டால் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க 3 பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, டால் மாதிரி இருக்காங்க. எல்லாருடைய கேமராஸும் அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது, அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்மளுடைய மீரா ஒரு பக்கம் ஜுவானா ஒரு பக்கம் 2 பேரும் ரிதம் அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி க்யூட்டாக வெளில கூப்பிட்டு வராங்க. சொல்லப்போனால் ஆரம்கே இன்னொரு தடவை அவள் கழுத்தில் தாலி கட்டி இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாம் போல இருக்குது, அந்த மாதிரி செம்மையாக எக்ஸைட்டாக பார்க்குறாரு. நம்ம ஜின்னு பக்கத்தில் நின்றுக்கிட்டு நம்ம ஆரம் வழிஞ்சு பார்க்குறத அவரும் பார்க்குறாரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே நம்ம ஆரம் வழியிறது நல்லா தெரியுது, அதுவும் நம்ம ஜின்னுக்கு பச்சையாக தெரியுது. நம்ம ஜின்னுக்கு வேறு வழியே தெரியல, இவனோட வாயிலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கொஞ்சம் லைட்டாக ஷோல்டர் அடிச்சு, டேய் வாயிலேருந்து வழிகிற வாட்டர் ஃபால்ஸை கம்மி பண்ணுடா, நீ வழிகிறன்னு பச்சையாக தெரியுது, உன் பொண்டாட்டி தான் என்னவோ பார்த்த மாதிரி வழியாத, இதோ ஐயோ காஞ்ச மாடு கம்பங்காட்டை பார்க்குற மாதிரி பார்க்குறானே, டேய் வாயை மூடுறா முதல்ல, உன் புள்ள பிறந்து உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற செர்மனி பொண்டாட்டி ஏனோ ஃபஸ்ட் நைட்டுக்கு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜின்னு நம்ம ஆரவை ஃபன் பண்ண நம்ம ஆரம் ஓகே விடு ஏதோ தெரியாமல் பார்த்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுடா அவன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஓவர் அழகாக இருக்காளா அப்படின்னு சொல்ல, உன் பொண்டாட்டி தான் எருமை, ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டை சைட் அடிக்கிற மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே இவங்க 3 பேரும் அப்படியே கொஞ்சம் எதுவுமே நடக்காத மாதிரியும் எதுவுமே பார்க்காத மாதிரியும் இதை பற்றி எதுவுமே தெரியாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே இவங்க 3 பேரும் நம்மளுடைய ஆரமும் ஜின்னும் இருக்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நம்மளுடைய ஆரம் ரிதம் கிட்ட சரி ஓகே அங்கே சில கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, கொஞ்சம் எல்லாரையும் பார்த்துக்கோ, அண்ட் அங்கே சில பேர் ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, என்ன வேணும் ஏது வேணும்னு கொஞ்சம் கவனி, இன்னும் 2-3 முக்கியமான விஐபிஸ் வரணும், வந்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆரமும் ஜின்னும் சரி வாடா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் நம்ம ஜின்னு ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த பக்கம் மீராவும் ஜுவானாவும் தனியாக நிற்கிறாங்க. இவங்க 2 பேருடைய சோலாவாக நின்றுட்டுருக்க நம்மளுடைய மீரா நம்ம ஜுவானா கிட்ட என்ன நம்ம கூட தான் வந்தாங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஜுவானா நமக்கு அவ்வளோ விவரம் பத்தாது, நம்ம அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் நம்ம 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கிறதா ரொம்ப பெரிய உதவி நினச்சிருப்பாங்க மீரா, அதான் நம்மளை கழட்டி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட மீரா விடு அவங்கள வேலை செய்யறதுக்கு தான் ஆள் தேடுறாங்க, நமக்கும் வீட்டு வேலைக்கும் ரொம்ப தூரமா, பெட்டராக நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஒரு பக்கம் அவள் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, ஏன்னா நம்ம ரிதம் சில பேரை இன்வைட் பண்ணியிருப்பா, ஸோ ரிதமுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம மீராக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. நம்மளுடைய மீரா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவளால் பொறுத்துக்க முடியல. இவன் நம்ம ஜுவானாவை கூப்பிட்டு ஏன் ஜுவானா நம்ம எல்லாம் ஒன்றா தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஒன்றா தான் வந்தோம், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எல்லாம் ஒன்றா தான் வந்தோம், ஆனால் இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நம்மளை கழட்டி விட்டு போகிறது ஒரு மாதிரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க,
விடு மீரா, நம்ம அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டோம். நம்மளை வச்சு வேலை வாங்குறதெல்லாம் வேலைக்கு 1க்கு 2 ஆகுன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை கழட்டி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜோவானா மீரா கிட்ட சொல்ல, அதுவும் கரெக்டு தான், இத்தனை வருஷமாக பார்க்குறாங்க, நம்மளை பற்றி இந்தளவு கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம மீரா சொல்ல, நம்மளோட ஜோவானாவும் புரிஞ்சால் சரிதாவா, நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளோட மீரா நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. வழக்கம் போல தான், வா நல்ல நல்ல ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தேன், ஆளுக்கு 2 அடித்து நவுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளுடைய மீரா நம்ம ஜோவானாவை என் இனமடி நீ என் இனம்தான், வா போகிறோம் சாப்பிட்றோம் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்நாக்ஸ் இருக்க பக்கம் மோக்கம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இதுங்க 2 இன்னமும் வளராத வாத்து மூட்டைங்களாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போல் ஆகுது, ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் டு ஃபங்க்ஷன். பட் டைம் இப்போ 6:45. ஆனால் நம்ம சொன்ன டைமும் 6:30. ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு. இன்னும் 2-3 விஐபிஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணியே வச்சிட்ருக்காரு. நம்மளுடைய ஜின்னு நம்மளுடைய கிட்ட, எல்லார்கிட்டையும் 6:30 சொல்லியிருக்க, இப்போ டைம் 6:45 ஆகிடுச்சு, வரவங்க வரட்டும், நீ பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணு, நடந்துகிட்டே இருக்குன்றா, வந்து ஜாயின் பண்ணிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, நீ எப்படி எனக்கு இவ்வளோ முக்கியமோ அவங்களும் அதே அளவுக்கு முக்கியம்டா ஜென், கொஞ்சம் வந்துடட்டுமே, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளுடைய ஜென்க்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம தான் முக்கியம் நம்ம நினச்சோம், அதனால தான் நம்ம 6 மணி ஃபங்க்ஷனுக்கு 2 மணிக்கே வந்தோம். ஆனால் இவன் என்ன எப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஆரம்க்கு யார் யார் தெரியும், யார் யாரை தெரியாது, யாரெல்லாம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, யாரெல்லாம் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற எல்லாமே நம்ம ஜின்னுக்கு தெரியும். ஆனால் இப்போ வரப்போகிற பர்சன் யாருன்னே அவன் சொல்லவே இல்லை. பட் இம்பார்ட்டண்ட்டான பர்சன்னு சொல்லி தான் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சுருக்கான். அப்படின்னும்போது நம்ம ஜின்னு கொஞ்சம் வேடாக இருக்குது. ஒருவேளை நம்மளை விட முக்கியமானவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போலன்னு சொல்லி நம்ம ஜின்னும் வெயிட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவரும் ஃபோர்ஸ் பண்ணல, வெயிட் பண்ணுறாரு. நம்ம ஆரமோட பேரண்ட்ஸ், ரிதம், ஜுவானா, அங்கே வந்திருக்க மற்ற விஐபிஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் ஸ்கிப்ஸ் டு 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1/2 hour டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா விஐபிஸ் எல்லாருமே ஒரு ஷெடியூலை விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க, அந்த ஷெடியூல்குள்ளே போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரிதமும் நம்மளுடைய கிட்ட, ப்ளீஸ்டா ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம அவங்க வந்துடுவாங்கன்ற ஹோப் 100% இருக்குது. ஆனால் அவங்க கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியல. அந்த தயக்கத்தோடு நின்றுட்டுருக்காரு. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணவும் மனசில்லை. அந்த ஃபங்க்ஷனில் அந்த பர்சன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலி அந்த விஐபியும் வந்தாச்சு. அந்த விஐபியை பார்த்த உடனே ஓடி போய் வாடா அப்படின்னு சொல்லி செம்ம ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறாரு. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஜுவானாலாம் அட்டர் ஷாக்கு. இவனுக்காக நானே வெயிட் பண்ண மாட்டேன், இவனுக்காக போய் 1/2 மணி நேரம் ஃபங்க்ஷனை வெயிட் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு மேலே செம்ம காண்டு. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வந்தது யாருன்னு சொல்லி நம்ம ஹோபி தான். பிகாஸ் ஹோபியே நம்மளுடைய ரொம்ப லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் தான் இன்வைட் பண்ணியிருப்பார். நம்மளுடைய ஹோபியால் வர முடிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு, அவருக்கும் மருமக முறை தான் ஒரு வகையில். ஸோ அவளுக்கு ஒரு முதல் ஃபங்க்ஷன் பேர் வைக்க போகிறாரு. அவள் லைஃபோட தொடக்கம் அப்படின்னும்போது அதில் தான் இல்லைனா எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஹோபியாவோட எல்லா ஷெடியூலும் மொத்தமாக ஓரங்கட்டிட்டு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ நம்ம ஹோபியும் வட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹோபி ஆரம்பிக்கிட்டே, என்னடா நான் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னல, எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ரிதம் நம்மளுடைய ஹோபியை பார்த்து, அண்ணா ப்ளீஸ் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வாங்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரிதம் ஹோபி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செம வேகமாக உள்ளே வராரு. நம்மளுடைய ஜின்னு, இதே உனக்காடா இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா மச்சான் அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்த்து கேட்குறாரு. டேய் நீ என்னை மச்சான்னு கூப்பிடாதடா, நீ என்னை மச்சான்னு கூப்பிடும்போது அடி வயிற்றில் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்ல, அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக நம்ம தொட்டில் வச்சுருக்காங்க பாப்பாவை போடுறதுக்கு. ஸோ தொட்டிலுக்கு முன்னாடி நம்மளோட ரிதமும் பாப்பாவை கையில் வச்சு நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம பக்கத்தில் நம்மளுடைய ஜின்னும் ஹோபியும் இருக்காங்க. நம்ம ரிதம் பக்கத்தில் மீராவும் ஜுவானாவும் இருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் அப்படியே நம்ம ஆரமோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இவங்க 2 பேரும் தொட்டிலில் போட்டு பாப்பாவுக்கு நேமிங் செரமனியை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. நம்மளோட ஜின், சரி ரிதம் பாப்பாவை தொட்டிலில் போடு,
நீ என்ன பேர் யோசிச்சு வச்சுருக்கியோ அந்த பேரை பாப்பாவோட காதில் 3 தடவை சொல்லு, அந்த சுகர் வாட்டரை அவளோட நாக்கில் வச்சு விடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜின்னு பக்கத்தில் இருந்து நம்மளுடைய ரிதமை கைட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜின்னுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா, ஏன்னா நம்ம ஜின்னோட பாப்பாவுக்கு 6 வயசு ஆக போகுது. இதெல்லாம் அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுருக்காருல. ஸோ இவர் பக்கத்தில் இருந்து ஒன்று இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவ்வளோ பாப்பாவை தொட்டிலில் போடாமல் கையிலே வச்சுட்ருக்கான். நம்ம ஜின் ரிதம் கிட்ட போடுமா, என்னாச்சு, பாப்பாவை தொட்டிலில் வை. நம்ம ஜின்னு நம்ம ரிதமை கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி போடுமா ரிதம், தொட்டிலில் போடு பாப்பாவை நீ தொட்டிலில் போட்டதுக்கப்புறமா தான் பேர் சொல்லணும். நீ பேர் சொன்னால் தான் நாங்கள் எல்லோரும் பின்னாடி வந்து அவளுக்கு சுகர் வாட்டர் வைக்க முடியும். அம்மாவும் அப்பாவும் நீங்கள் தான், நீங்கள் 2 பேரும் சொல்லணும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச முடியும். சீக்கிரம் பாப்பாவை தொட்டிலில் போடு, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் பாப்பாவை தொட்டிலில் போட சொல்கிறாரு. ஆனால் இவளோ போட மாட்டேங்கிறா. சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. மீராவுமே ரிதம் கிட்ட போடுடி, என்னாச்சு, பாப்பாவை தொட்டிலில் படுக்க வை அப்படின்னு சொல்லி மீரா சொல்கிறா. ரிதம் கிட்ட நம்ம ஆரம் எதுவுமே பேசலை. ஹோபி ரிதம் கிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஆரம்ப திரும்பி பார்க்குறாரு. என்னடா போட சொல்ல அப்படின்னு சொல்ல இவர் எதுவுமே சொல்லவே இல்லை ரிதம் கிட்ட. ஹோபிக்கும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அந்த பக்கம் ஹோபி மீராவை பார்க்குறாரு, ஜுவானாவை பார்க்குறாரு, ரிதமை பார்க்குறாரு, ஆரம்பை பார்க்குறாரு, ரிதமோட பேரண்ட்ஸையும் பார்க்குறாரு. எதுவுமே புரியலை. நம்ம ரிதம் நம்ம பாப்பாவை கையில் கொடுக்க ஜின்னும் வேறு வழியில் பாப்பாவை வாங்கிக்கிறாரு. என்ன ஆச்சு ரிதம் உனக்கு, பாப்பாவை தொட்டிலில் போடுன்னு சொன்னேன், எதுக்கு என் கையில் கொடுக்குற, தொட்டிலில் போட்டு பேரை காதில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரிதம் இல்லைண்ணா, நான் இங்கே இருக்க சில பேர்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும், அதை பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனை பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஜின் ரிதம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும்மா, அப்புறம் பேசலாம், புடி பாப்பாவை முதல்ல தொட்டியில் போடு அப்படின்னு சொல்லி திரும்பியும் பாப்பாவை கொடுக்க வராரு. பட் நம்ம ரிதமும் வாங்கலை. ப்ளீஸ் அண்ணா, அவள் உங்கள் மருமக, அவள் உங்கள் கையில் இருக்கட்டும், நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்கிட்ட தான் பேச போகிறா. ஜின்னை பார்த்து திரும்பி நிற்கிறா. நம்ம ஜின்னும் பாப்பாவை கையில் வச்சிட்ருக்காரு. ஹோபியுமே பார்த்திங்கன்னா ரிதமை பார்த்த மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம ரிதம் என்ன பேச போகிறான்றதை பார்க்குறாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்க நம்ம ஜின்னுக்கு புரியலை. ஒரு மாதிரி திகச்சு போய் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவன் மருமக பிள்ளையை கையில் பிடிச்சிக்கோங்க, சில விஷயம் பேசணும், அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு ஃபங்க்ஷன் நடத்திக்கலான்ற மாதிரி இவன் நடந்துகிட்ருக்க ஃபங்க்ஷன் நிறுத்துகிறாளே அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே எதுவுமே புரியல. எல்லாருமே ஒரு கொஷின் மார்க்கோட பார்க்குறாங்க. நம்ம ரிதம் நம்முடைய ஜின்கிட்ட நான் யார்கிட்டையும் பேச போகிறதில்லண்ணா, உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஜின் என்ன ஆச்சு ரிதம், நான் உன்னை எதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா, நான் வாங்கிட்டு வந்த எதுவும் உனக்கு பிடிக்கலையா, நான் ஏதாவது உன்னை கோவப்படுத்திட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்ல இல்லை, நீங்கள் என்றைக்குமே என்னை கோவம்லாம் படுத்தினதில்லை, உங்களுக்கு அடுத்தவங்களை கோவப்படுத்தலாம் வராதுண்ணா அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன ஆச்சு மருதம், முதல்ல ஃபங்க்ஷனை நடத்தலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், வந்தவங்கள முதல்ல நல்லபடியாக ட்ரீட் பண்ணி அனுப்பலாமா, ஃபங்க்ஷனை எப்படி ஸ்டாப் பண்ணுறது நல்லா இல்லை ரிதம் அப்படின்னு சொல்ல நம்முடைய ரிதம் நம்ம ஜின்கிட்ட இல்லைண்ணா, சில விஷயங்களை சில இடங்களில் பேசினா தான் அது சரியாக இருக்கும்னு தோணுது. அண்ட் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம்தான், பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ரிதம் அங்கே இருக்க எல்லார்கிட்டேயும் ஒரு 5 நிமிஷம் எனக்கும் என் அண்ணனுக்கும் நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன், அதை எல்லோரும் பொறுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு கொஷின் மார்க்கோட தான் இவங்களை பார்க்குறாங்க. ஏன் ஜின்னே அப்படி தான் பார்க்குறாரு. எல்லாருமே சரி ஓகே, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. நம்ம ரிதமும் நம்மளோட ஜின்னை பார்த்து அண்ணா நீங்கள் யார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னுக்கு அப்படியே பகீர்னு இருக்குது, வயத்தையே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ரிதம் அவர் தங்கச்சியாக தான் நினச்சிருக்காரு. திடீர்னு அவள் இப்படி ஒரு கொஷின் கேட்கும்போது அவளால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிதமே உங்கள் மருமக உங்கள் கையிலே இருக்கட்டும்னு தான் சொல்லியிருப்பா, தங்கச்சியோட குழந்தைய தான் மருமகன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் அண்ணன் இப்படி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி இவர் ரிதமோடைய ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. என்ன ஆச்சுமா உனக்கு, ஏன் இப்படி கேட்குற, என்ன ஆச்சு உனக்கு, நான் உன்னை என் தங்கச்சியாக தானே ட்ரீட் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறேன், தப்பாக பேசுகிறேன், உன்னை எதுவும் விலக்கி வைக்கிறேன், ஏதாவது என் மேலே கோவமாக ரிதம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சேச்சே
அப்படியெல்லாம் இல்லை. என் அண்ணனுக்கு அதெல்லாம் எதுவுமே செய்ய தெரியாது. நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்லை மட்டும்தான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். நான் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. நீ நீ என் தங்கச்சி ரிதம். நீ என் தங்கச்சி தான். அதில் எனக்கு எந்த எந்த டவுட்டுமே இல்லை. நீ நீ என் தங்கச்சி தான் ரிதம் அப்படின்னு சொல்ல. நான் உங்கள் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீ என் தங்கச்சி தான். என்னாச்சு உனக்கு? என்ன ரிதம் அப்படின்னு சொல்லி கேட்க. உங்கள் கையில் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்க. அது என் மருமக. அவள் என் மருமகம்மா. என்ன ஆச்சு உனக்கு ரிதம் அப்படின்னு சொல்லி கேட்க. அவள் உங்கள் மருமக தானே அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், நீ என் தங்கச்சி, இவ என் மருமக, தோ அவன் என் மச்சான், அவங்க 2 பேரும் என் அம்மா அப்பா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல. என்ன ரிதம், என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்ட. நீ இப்படி பேசுகிறத நினச்சா எனக்கு கவலையாக இருக்கிறதம். இவ்வளோ பேர் முன்னாடி நீ இப்படி ஒரு கொஷின் கேட்குறதுனால ஏற்றுக்க முடியலன்னு சொல்ல. அண்ணா, சொல்லப்போனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இன்றைக்கி பாருங்களேன், நான் அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது தெரியுமா? ரிதம் அப்படியே முழுசாகிட்டா. இப்போது ரிதம்க்கு இப்போது யாருமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் நீங்கள் இருக்கீங்க, கூடவே இதோ ஹோபி அண்ணா இருக்கார், என் புருஷன் ஆரம் இருக்கான், அம்மா அப்பா மாதிரி இப்போ என்னை பார்த்துக்க அவங்க 2 பேரும் இருக்காங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கா, கூடவே அண்ணியா ஜுவானா கூட இருக்கா, அண்ட் கூடவே எனக்கு ஒரு மருமகனும் இருக்கான். இவ்வளோ பேர் இருக்காங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் லைட்டாக அவள் கண்ணெல்லாம் டியரி ஆகுது. நம்ம ஜின் அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வராரு. இவ்வளோ ஷோல்டரோட சேர்த்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அங்கே சுற்றி இருக்க யாருக்குமே ஜின் ஒரு பையன், ரிதம் ஒரு பொண்ணு, அவங்கள ஹக் பண்ணக்கூடாதுன்னு மாதிரி தோணவே இல்லை. எல்லாரோட ஐஸுமே கொஞ்சம் லைட்டாக வாட்டரி ஆகுது. ஈவன் நம்ம ஆரம் ஹோபிக்கே அப்படி தான் இருக்குது. இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இல்லைண்ணா, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்தேன்னு சொல்லி, நான் எப்படிப்பட்ட நிலைமையில் ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் கல்யாணத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் எதுக்கு ரிதம், இப்போது எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல. உண்மையாகவே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை. நான் கடைசி வரைக்கும் இப்படியே தனியாகவே இருந்துருவேன். கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் எதுவுமே நல்லதாக நடக்காது. நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவேன், தனியாக இருப்பேன். எனக்குன்னு சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாருமே இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லி நிறைய நாள் நான் அழுதுருக்கேன். அந்த ஆர்ஃபனேஜ் கதவை பார்க்கும்போதெல்லாம் யாராவது திறந்து வந்து வாரதம் வந்து சாப்பிட்டுட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய நாள் அழுதுருக்கேன் தனியாக. அப்போ தான் என் லைஃப்பில் டார்க்காக இருக்க பிளேஸில் யாரோ ஒருத்தவங்க டார்ச் கொடுத்த மாதிரி மீரா என் லைஃப்குள்ளே வந்தா. அவள் வரும்போது அவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் ஆச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வருத்தப்படுவேன், அழுவேன். ஆனால் அவள் அவ்வளோ தைரியமாக இருப்பாள். அவள் கூட சில நேரத்தில் வருத்தப்படுவா தனியாக இருக்கும்னு சொல்லி. சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் சம்டைம்ஸ் ஒரே சிச்சுவேஷனில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவள் எல்லாரும் இருந்தும் தனியாக இருந்தா, நான் யாருமே இல்லாமல் தனியாக இருந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே ஃப்ளாட் ஷேர் பண்ணி இருக்கும்போது கூட ஒரு நாள் கூட ரெண்ட் கொடுக்கலன்னு அவள் என்ன கேட்டதே கிடையாது. எனக்கும் சேர்த்து அவளே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாள். வீட்டு வேலை செய்யலைன்னா கூட கேட்க மாட்டா. எனக்கும் சேர்த்து காலேஜ் ஃபீஸை நீங்களே கட்டிட்டீங்க, அதோடு சேர்த்து நான் கஷ்டப்படுறேன், நான் பார்ட் டைம் போகிறேன், நான் நைட்டில் தூங்குறதே இல்லைன்னு சொல்லி என் காலேஜ் ஃபீஸை கூட நீங்களும் அவ்வளோதான் கட்டிகிட்டே இருந்தீங்க. ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்கும். அப்போல்லாம் இவங்க 2 பேரும் எதுக்கு என்னை இப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு தோணும். யாரோ ஒருத்தவங்க தானே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்னால் உங்களை விட்டு போகவே முடியல. அப்படியே கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னோடய அண்ணனாகவே நான் உங்களை ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே வரவே இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீரா விட நான் தான் அதிகமாக ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும்ல, மீரா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாலோ இல்லையோ, நான் தான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன்.
மீரா ஜெல்லஸ் ஆகி சண்டைலாம் போட்டாலே என்கிட்ட அவள் பேசாமல் இருந்தா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜின் அப்படியே நம்ம ரிதமோட ஐஸர் அப்படியே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறாரு. இவர் வைப் பண்ணிக்கிட்டே, இல்லைண்ணா நான் வருத்தப்பட்டு அழலை, சந்தோஷமாக தான் அழறேன், என் கண்ணில் தான் தானாக தான் வருது, நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் யாரும் அழாதீங்க, எனக்கு சந்தோஷத்தில் தான் கண்ணில் தண்ணி வருது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் என் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி இவன் நம்ம ஜின்னோட ஒரு கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறா. இவடே பிடிச்சிக்கிட்டு, அந்த நாளில் நான் மறக்கவே மாட்டேன்னா, ஆரம் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்தது, ஆரம் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, அதை பார்த்து நான் பயந்து ஓடினது, திரும்பியும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது, ஆரம் உங்களோட ஃப்ரெண்டையே வளைச்சி போட்டுட்டேன்னு என்னை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஆரம் என்னை உண்மையாக நேசிக்கிறான்னு தெரிஞ்சு கூட நான் அப்படியே ஓட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் தான் எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிங்க. அப்போ ஆன்ட்டி அங்கிளுக்கு கூட அதில் பெருசாக விருப்பம் இல்லை, ஆனால் ஆரம் ஒரே பையன்றதுனால வந்தாங்க கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ அவங்களும் இப்போ ஆன்ட்டி அங்கிளாக இல்லை, ஒரு பொண்ணு மாதிரி அப்பா அம்மாவாக என்னை பார்த்துக்கிறாங்க. தோ ஆரம் அப்படியே இந்த வீட்டோட குயின் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறான். இப்போது பிரின்சஸ் மாதிரி தோ இவ வேற இருக்கா. இப்போவும் நீங்கள் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்து எனக்கு இந்த வீட்டுக்கு நான் வரும்போது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, ஏன் நாளைக்கே நீங்கள் மீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னெல்லாம் கொடுப்பீங்களோ அது எல்லாமே எனக்கு கொடுத்தீங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்காக நான் எதுவுமே செய்யலை, ஆனால் நீங்கள் ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நிறைய தோணுமா. சில நேரத்தில் கில்ட்டியாக கூட இருந்திருக்கு. அந்த கில்ட்டெல்லாம் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாதா. அதனால தான் நான் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு உங்கள் மேலே கோவமே வராது. இப்போது நீங்களும் ஜோவானாவும் சண்டை போடும்போது கூட சரி, கண்டிப்பாக நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிட்ட அவ்வளோ ஆர்கியூ பண்ணேன். ஆனால் ஆரம் அவ்வளோ கோவமாக கற்றுனா என்கிட்ட வந்து, இல்லை ஜின் தான் தப்பு பண்ணான்னு அவ்வளோ கற்றுனான். ஆனால் எனக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்கன்றதை ஏற்றுக்கவே முடியலண்ணா. அதனால தான் ஆரம் கூட சண்டை போட்டேன்னா. ஒரு நாள் ஃபுல்லாக பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஆரம் என்னை எப்படியோ சமாதானம் பண்ணி பேச வச்சிட்டான். அதுக்கப்புறமா தான் அவன் உங்களையும் ஜுவானாவையும் பார்க்குறதுக்காக வந்தான். நடந்ததெல்லாம் சொன்னான். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேனா, அவனும் ரொம்ப வருத்தப்பட்டான். அதனால பாப்பாவுக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லி தான் அவன் அதுக்கப்புறம் என்னை சமாதானப்படுத்திட்டான். ஸோ இப்படியே போயிட்டே தான் நல்லா இருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னை பார்க்க வரும்போது நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நீங்கள் என்னோடய அண்ணன்னு சொல்லும்போது, இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அண்ணன் மீன்ஸ் இவர் ஆரமோட ஃப்ரெண்டு, அதனால் அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு இவரோட தங்கச்சியும் கூட ஃப்ரெண்டு, அதனால தான் அந்த பொண்ணு இவர் அண்ணனை கூப்பிடுதுன்னு சொல்லி அன்றைக்கி அந்த டாக்டர் சொன்னாங்கல்ல. அன்றைக்கி தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப உடஞ்சி போயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையாகவே நான் உங்களை அண்ணன் தான் நினச்சேன். ஆனால் வெளியில் பார்க்குற எல்லாருக்குமே நான் ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபாகவும் உங்கள் தங்கச்சியோட ஃப்ரெண்டாகவும் மட்டும்தான் தெரிகிறேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாப்பாவை நீங்கள் பார்க்க வரும்போது எனக்கு பிறந்த முதல் மருமக பொண்ணு, என் மருமக பொண்ணுக்கு போடுற முதல் தங்கம் நான் போட்டதாக தான் இருக்கணும்னு சொல்லி அவளுக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்ட செயினை போடும்போது கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்காகவும் நீங்கள் எல்லாமே செஞ்சீங்க. என் பொண்ணுக்கு கொடுக்குற முதல் கிஃப்ட் உங்கள்தாக தான் இருக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட தேடி பிடிச்சி என் பிள்ளைக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கில்ட்டியாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்னு நம்ம ரிதம் கிட்ட, இங்கே பாரு ரிதம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நீ எனக்கு பயாலஜிக்கலாக நீயும் நானும் ரத்தம் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், நீ மீரா மூலமாக தான் எனக்கு அறிமுகம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, நான் என்றைக்குமே மீராவை எப்படி ட்ரீட் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த 4 வருஷத்தில் உன்னை நானும் அப்படி தான் ட்ரீட் பண்ணேன். என்றைக்காவது உங்கள் 2 பேர்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் நான் காமிச்சிருக்கேனா? அப்புறம் ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணா எனக்கு அவங்க பேசுனதில் வருத்தம் தான், ஆனால் உங்களோட பாசத்தில் எந்த சந்தேகமும் இல்லைண்ணா. நீங்கள் மீராக்கு
$1000 ட்ரெஸ் எடுத்திங்கன்னா $1500 தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கீங்க எத்தனையோ வாட்டி. எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா, நான் எதையுமே மறக்க மாட்டேன். அவ்வளோ நன்றி இல்லாத ஆளாக நான் இல்லை. நான் ஆரம்பிக்கிட்ட எங்கள் 2 பேரை பற்றி பேசினதை விட உங்களை பற்றி தான் நான் நிறைய பேசியிருக்கேன். அதை எத்தனை வாட்டி அவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை. இங்கே இருக்க யாருக்கு வேணாலும் அது தெரியாமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியணும். என் குழந்தைக்கு நீங்கள் போட்ட அந்த முதல் தங்கம், அதுக்கப்புறம் யாருமே போட்ட எந்த ஒரு தங்கத்தையோ அவளுக்கு கொடுத்த எந்த ஒரு கிஃப்டையோ நான் அவகிட்ட கூட கொண்டு போகலை. எல்லாத்தையுமே சொல்லப்போனால் அது எல்லாத்தையுமே நான் அவளை விட்டு தூரமாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் போட்ட அந்த முதல் தங்கம் அது எல்லாத்த மட்டும்தான் பாருங்கள். இப்போ கூட அவள் அதை மட்டும்தான் கழுத்தில், அவள் காலில் போட்டிருக்க அந்த தங்கம், அவள் காலில் போட்டிருக்க அந்த கொலுசு, அவள் இடுப்பில் கட்டியிருக்க அந்த அரசலை, அந்த அரணக்கொடி, அது எல்லாமே நீங்கள் போட்டது. என் தாய் மாமன் போட்டதை தாண்டி என் பொண்ணுக்கு வேறு யார் போடுறதும் பெருசு இல்லைன்னு சொல்லி அவன் அப்பம் போட்டதையே நான் போட விடவே இல்லை. கேளுங்க அப்படின்னு சொல்ல சின்ன பார்த்து, ஆமாடா அவள் போட விடல, அவள் கழட்டி நான் போடுறேன்னு சொன்னேன், அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா, என்னால் மறக்க முடியல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரமும் நம்ம ரிதமோட ஷோல்டர் லைட்டாக டேப் பண்ணுறாரு. நம்மளுடைய ஜென், நான் வருத்தமாக இல்லைண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணா. ஆனாலும் எல்லாரும் பார்க்கும்போது நான் வெறும் ஆரமோட ஒய்ஃபாகவும் மீராவோட ஃப்ரெண்டாகவுமே தெரியுறது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால தான் இப்போது நான் முழுசாக உண்மையாகவே உங்கள் தங்கச்சி தான் அப்படிங்கிறத இங்கே இருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் என் பொண்ணை இல்லை, உங்கள் மருமகளை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். அவளை தொட்டிலில் போடுங்க. அவளுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எந்த பேரும் யோசிக்கலை. உங்கள் வாயில் இந்த நிமிஷம் என் பொண்ணு நல்லா வருவான்னு உங்களுக்கு தோணும்போது அவளுக்கு எந்த பேர் வச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பேரை உங்கள் மருமகளுக்கு வைங்க. அவளோட வாயில், அவளோட நாக்கில் அவள் சாப்பிட போகிற முதல் இனிப்பு அவன் தாய் மாமன் நீங்கள் வச்சதாக இருக்கணும். ப்ளீஸ் அண்ணா, எனக்காக செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜின்னா அப்படியே ரிதமை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, தண்ணி கண்ணில் கொட்டுது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அழுதுட்டாங்க. ஜுவானாலாம் தேம்பி தேம்பி அழுவுறா. மீராவும் அப்படி தான். மீரா நம்ம ஜுவானாவை சமாதானப்படுத்துகிறா. அங்கே ஹோபி நம்ம ஜின்னையும் ரிதமையும் சமாதானப்படுத்துகிறாரு. ஆரமும் பின்னாடி நின்றுட்டுருக்காரு. ஆரமும் ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ப்ளீஸ்டா, அவள் எதையுமே கேட்க மாட்டாளா ஆசைப்பட்டு, என்கிட்டே கேட்க மாட்டா, உங்ககிட்டையும் அப்படி தான். அவள் முறையாக ஒன்று கேட்டிருக்கா, முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இது முடியாதுன்னு சொல்ல முடியலடா, பட் பெற்றவங்க நீங்கள் 2 பேர் தான், நீங்கள் 2 பேரும் செய்யுங்கடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ்டா, எனக்காக இல்லை, உன் தங்கச்சிக்காக, ஓ மருமகளுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஜின்னால் அதுக்கு மேலே மறுக்க முடியல. அவ்வளோ கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. நம்மளுடைய ரிதம் கிட்ட, சரி மருமகளுக்காக இல்லை, என் தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ரிதம் நம்ம ஜின் கிட்ட மட்டும் இல்லை ஹோபியும் பார்த்து, அண்ணா நீங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஜுவானாவை நான் அண்ணியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி தான் நான் உங்களை ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்தே அண்ணனை அக்செப்ட் பண்ணிட்டேன். எப்போ நீங்களும் ஆரம்பம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எப்போ நீங்களும் என்னை கேர் பண்ணுறீங்க. என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் ஆரம்பை விட நீங்கள் தான் என்னை அவ்வளோ கேர் பண்ணிங்க. நான் அவ்வளோ பயந்து போயிட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி, அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே கூட இல்லை. என்னுடைய அங்கிள் ஆண்டி இவங்களை தவிர என்னை கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அந்த டைமில் நீங்கள் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ விட ஒரு நாளைக்கு அதிக நேரம் கால் பண்ணது நீங்கள் தான். உங்கள் மருமக உங்களோட குரலை அதிகமாக கேட்டிருக்கா. ஸோ நீங்கள் 2 பேர் தான் என் குழந்தைக்கு தாய் மாமாவாக இருந்து என் பிள்ளையை தொட்டிலில் போட்டு பேர் வச்சு அவரோட நாக்கில் இந்த சுகர் ஸ்வீட்டை வைங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரிதம் இவங்க 2 பேர்ட்டையும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, ப்ளீஸ்
எனக்காக. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்முடைய ஜின்னும் ஹோபியும் பக்கத்தில் வந்து ரிதமு, ப்ளீஸ் ரிதம் நீ அழாத, நீ அழற அளவுக்கு நீ எதுவுமே இங்கே கேட்கல, நீ ஆர்டர் போட்டு சொல்லணும், என் பிள்ளைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும், நீ ஆர்டர் போட்டாலே அதை நாங்கள் எங்கள் ஹெட்டை கீழே வெட்டி வச்சு செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் என்றைக்குமே உனக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருந்து ஒன்று மட்டும் இல்லை, இப்போ எங்கள் மருமகளையும் நல்லா பார்த்துக்குவோம், அவள் லைஃப்பில் பெஸ்ட்டாக வருவா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி ரிதமோட ஹேரை கொஞ்சம் லைட்டாக பேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே நம்ம ஜின்னு நம்ம ஆரமோட பேரண்ட்ஸை பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஆரமோட அப்பாவுக்கு ஏன் ஜின் அப்படி பார்க்குறாருன்றது புரியுது. இவர் நம்ம ஜின்கிட்ட நாங்கள் எதுவுமே நினைக்க மாட்டோம், இதை ஏற்கனவே ரிதம் எங்ககிட்ட பேசிட்டா, உங்களுக்கு மட்டும்தான் இது புதுசு, நாங்கள் ஏற்கனவே இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம், ரிதம் இதை ரொம்பவே எதிர்பார்க்குறா, ஆசைப்படுறா, எங்களோட பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதை செய்கிறது தான் எங்களோட கடமை, நாங்கள் செஞ்சால் என்ன, என் புள்ள நீ இதை செஞ்சால் என்ன, எல்லாம் ஒன்று தான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிள்ளையை தொட்டிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆரமுடைய அப்பாவும் சொல்கிறாரு. ஜின்னுக்கு இதுக்கு மேலே அங்கே என்ன பேசுகிறதுனே தெரியலை. ஏன்னா அவர் பெற்ற பிள்ளைய தன்னோட பேரண்ட்ஸு விலக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அவரோட ஃப்ரெண்டோட குழந்தைய தான் தங்கச்சியாக நினச்ச ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க, எல்லாமே நீ பண்ணு, நீ என் புள்ள அப்படின்றத அவங்க இவ்வளோ பேர் முன்னாடி டிக்ளேர் பண்ணுவாங்கன்றத அவரால் நம்பவே முடியலை. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம ஹோபியோட பேரண்ட்ஸ் அவங்க வேறு ரகம், பட் ஜின்னோட பேரண்ட்ஸ் டோட்டலாக வேறு. ஸோ ஜின்னால் முடியலை, அப்படியே தேம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. மீரா ஜுவானெல்லாம் ரொம்பவே அழறாங்க. அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையாக இருக்குது. எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரத்த சொந்தமே இல்லைனாலும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு லவ் பாண்ட் தான் அங்கே அதிகமாக இருக்குது. ஜின் நம்ம ரிதம் கிட்ட நிச்சயமாக செய்கிறேன், உனக்காக என் மருமகளுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் என் மருமகளை நான் பார்த்துக்கணுமோ அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து நான் கண்டிப்பாக பார்த்துக்குவேன், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு மாமாவா ஒரு அப்பாவாக கூட இருந்து அவளை நான் பார்த்துக்குவேன் ரிதம் அப்படின்னு சொல்லி பாப்பாவோட தலை மேலே கையை வச்சு நம்ம ஜின் என் லைஃப்பில் என்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரில் இவ்வளோ ஒருத்தி, இந்த பிரின்சஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ இல்லையோ அவள் என்றைக்குமே எனக்கு இளவரசியாக இருப்பாள். இதுக்கப்புறம் என்னோடய அடுத்தடுத்த ஏன் மீராவோட குழந்தையுமே கூட இவளுக்கு அடுத்ததா அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ரிதம் அப்படியே டைட்டாக நம்ம ஜின்னோட ஒரு ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. அப்படியே பயங்கரமாக கத்தி அந்த எமோஷன்ஸ் அப்படியே பிரேக் அவுட் பண்ணி அவள் ஃபீல் பண்ணி வெளியில் எமோஷனை வந்து காமிக்கிறா. நம்ம ஜின்னால் முடியல, அப்படியே ஒரு ஷோல்டரை டேப் பண்ணுறா. நம்ம ஆரம் சரி பாப்பாவை தொட்டிலில் போடு, நீ உனக்கு என்ன பேர் தோணுதோ அதை வெயிடா அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஜின் இல்லைடா உனக்கு ஏதாவது தோணும்ல, நீ உன் பொண்ணுக்கு தான் பேர் வைக்கணும்னு யோசிச்சிருப்பல அதையே சொல்லு அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஆரம் இல்லைடா இதை இப்போ கிடையாது, அவள் எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாலும் நாங்கள் அப்போயே பேசிட்டோம், ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை யாருமே பேர் யோசிக்கல, உனக்கு என்ன தோணுதோ அதையே நீ வை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆரம் நம்ம ரிதம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சடனாக ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு அவர் கையில் வந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜின்னுக்கு ஒரு பக்கம் ஹாப்பினஸாக இருக்குது, ஒரு பக்கம் அவ்வளோ ஒரு பெரிய அப்படியே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நோ மோர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அப்படி ஃபீல் ஆகுது அவருக்கு. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, பாப்பாவை அப்படியே கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணி எல்லோரும் பாருங்கள் என் மருமக அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்கிறாரு, என்னோட மருமக, அவள் எனக்கு மட்டும்தான் மருமக அப்படின்னு சொல்லி அப்படியே டிக்ளேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜின்னு. இவருடைய டிக்ளேர் பண்ண எல்லாருமே சுற்றி கிளாப் பண்ணுறாங்க. நம்ம ஹோபியும் பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம ஹோபி நம்ம ஜின் 2 பேரும் சேர்ந்து குட்டி பாப்பாவை தொட்டிலில் போடுறாங்க. நம்மளுடைய ஹோபி நம்ம ஜின் கிட்ட பேர் யோசிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க
அவளுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைடா, அவள் முகத்தை பாரு எப்படி பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட போய் யாருக்கும் கேட்காத மாதிரி, பாப்பாவோட காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப மைல்டாக, அவளோட காதுக்கு கூட வலிக்காத மாதிரி, அவளோட மூச்சு காற்று கூட அவளுக்கு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர சாஃப்டாக நிலா 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 அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக நிலான்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. நிலான்னு சொல்லி பேர் வச்சுட்டு கூடவே அந்த ஸ்வீட் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த சுகர் வாட்டர், ஸோ அதையும் அவளுடைய நாக்கில் வைக்கிறாரு. பாப்பா அப்படியே நாக்கு தப்பி தப்பி குடிச்சிட்ருக்கா. அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இப்போ நம்ம ஹோபி வந்து பேர் வைக்கணும். நம்மளோட ஜின்னு பேசினது அவள் காதுக்கே முழுசாக கேட்டுச்சான்னு தெரில, ஹோபிக்கெலாம் சுத்தமாக கேட்கல. பக்கத்தில் வந்து டேய் பேர் வைக்கிற அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாரும் கேட்கணும்டா, என்னவோ நீயும் மருமகளும் சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, உனக்கு மட்டும் இல்லை அவள் எனக்கும் மருமக தான், ஒழுங்காக பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹோபி நம்ம ஜின்னை கொஞ்சம் லேசாக மிரட்டுறாரு. நம்மளுடைய ஜின்னு நம்ம ஹோபியோட காதில் நிலா அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஹோபி நம்ம ஜென்கிட்ட சூப்பர்டா எப்படிடா ஸ்பாட்டில் யோசித்தேன் இந்த பேர் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜின்னு நம்ம ஹோபிக்கிட்ட ஸ்பாட்டில் யோசிக்கல, ஸ்பாட்டை பார்த்து யோசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹோபிக்கு கொஞ்சம் புரியலை. நம்ம ஜின்னு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொஷின் மார்க்கோட பார்க்க, நம்மளோட ஜின் ஹோபிக்கிட்ட உனக்கு புரிஞ்சாதான் ஹோபி நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன், நீ புரியாமல் பார்க்கறத ஒரு பெரிய ஆச்சரியமும் கிடையாது, முதல்ல போய் பேரை வை, எப்படி யோசிச்சுன்றதை லேட்டராக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு ஹோபியை பிடிச்சி தள்ளி விடுறாரு. நம்ம ஹோபியும் பக்கத்தில் போய் நிலா குட்டி நிலா குட்டி நிலா குட்டி அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்துறாரு. எல்லாருக்கும் கேட்குது. எல்லாருமே ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து எல்லாருமே அவனுக்கு அந்த சுகர் வாட்டர், அப்புறம் அவனோட பேர் காதில் சொல்கிறது, ஸோ இப்படியே ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போகுது. ஸோ அப்படியே முக்கியமாக வந்த விஐபிஸ், நம்ம ஆரம் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸு, நர்ஸுன்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வீடு அப்படியே கலகலகலன்னு இருந்த வீடு அப்படியே சவுண்டெல்லாம் அடங்குது. ஸோ முக்கியமாக இருக்க வேண்டிய இவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே டைம் டேபிளில் இப்போ தான் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஹோபி ஜின்னையும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு. இதை 2-3 தடவை நம்மளோட ஜின்னு நோட்டீஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு மேலே பொறுமை இல்லை. டேய் ஏன்டா இப்போ என்னை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்க, என்னதான்டா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, எப்படி ஸ்பாட்டில் நீ கரெக்டாக தெளிவாக அவளுக்கு ஒரு பேர் வச்ச, எப்படி நிலான்னு யோசிச்ச நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹோபி இன்னுமாடா உனக்கு தெரியல, அங்கே பாரு அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே கொஞ்சம் டோர் பக்கமாக கையை நீட்டுறாரு. டோர் பக்கமாக கையை நீட்ட வீட்டு டோர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கையை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட பால்கனி வியூவுமே இருக்குது. ஸோ அந்த பால்கனி வியூவில் இருந்து அப்படியே மேலே பார்த்தா ஈஸியாக ஸ்கை தெரியுது. ஸோ அந்த பால்கனி வியூவிலேருந்து ஸ்கையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நிலா மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரெசென்டடாக இருக்குது. சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இவர் அந்த ரீசனால தான் இவளுக்கு நிலான்னு பேர் வச்சுருப்பாரு. ஸோ ஒரு நிலான்னு பேர் வைக்க போக நம்ம ஹோபி சே வேறு லெவல்ரா, எப்பட்றா சுற்றி இருக்க ஆப்ஜெக்டை வச்சுலாம் பேர் வைக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஆரம் ஹோபியை பார்த்து டேய் சத்தியமாக நீ டாக்டரா, நீ ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குடா, உண்மையாகவே சில நேரத்தில் உன்னை பார்த்தா எனக்கு பைத்தியக்கார மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, மீரா குல்லுன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவன் அப்படி லவாக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கும். ஹோபிக்கு அப்படி காண்டாகுது. ஏற்கனவே மீராக்கும் ஹோபிக்கும் 7ஆம் பொருத்தம், இப்போ தான் 2 பேரும் கொஞ்சம் லேசாக அப்படியே கொஞ்சம் சைடில் உரசல ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. சடனாக இவ சிரிக்க ஹோபிக்கு கடுப்பாகுது. நம்ம ஹோபி பார்த்து இப்போ தான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நல்ல விதமாக பேசணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஏன்டா என் வயிற்றுச்சில் வாரி கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் உண்மையாக சொல்லுடா, நீ உண்மையாகவே டாக்டர் தானாடா, இதை பார்த்தா அவனுக்கு ஆப்ஜெக்ட் மரியாதைன்னு தெரியுது, அது நேச்சருடா, அதை பார்த்தாடா ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்கிற, நீ ஏன்டா இப்படி மைத்தியக்காரனாட்டம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீரா மட்டும் இல்லை சுற்றி இருக்க மொத்த பேரும் சிரிக்கிறாங்க. ஹோபிக்கு ஒரே ஸோ சேட், ஷேமாக போயிடுது, ஒரே இன்சல்ட்டாக போயிடுச்சு, ஏன்டா கேட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டைம் ரொம்ப நல்லா ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம ஆரமோட வீட்டிலே இன்றைக்கி ஹால்ட்டு, ஏன்னா வேறு வழி இல்லை, யாரும் இப்போ வீட்டுக்கு போகிற மூடில் இல்லை, எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, ஸோ எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஒரே இடத்துல ஹால்ட்டானால் நல்லா இருக்கும்ல, அதுவும் இல்லாமல் எல்லாம் ஜிகிரி தோஸ்துங்க வேறு, அப்படியே கொஞ்சம் கம்பெனி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே அப்படியே எங்கேயும் ஹால்ட் ஆகலான்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் போட்டாங்க. ஸோ இங்கே தான் இருக்க போகிறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம குட்டி பாப்பா, நம்ம குட்டி பையன் எல்லாருமே தூங்கியாச்சு. நம்ம நீலா குட்டி பையன் 2 பேர் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க.
அதே ரூமில் தான் நம்ம ரிதம், நம்ம ஜுவானா, நம்ம மீரா 3 பேரும் இருக்காங்க. அங்கே நம்ம ஆரமோட ரூமில் நம்மளுடைய ஹோபி, நம்ம ஜின்னு, ஆரம் 3 பேரும் இருக்காங்க. ஸோ இப்படியே நல்லா டைம் போகுது. அங்கே 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே 3 பேரும் நல்லா கதை ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம ரிதமோட ரூமில் பார்க்கலாம், இங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆக்வர்டு சைலன்ஸ் இருக்குது. 3 பேர் ரூம்குள்ளே இருந்தால் லபன்னு பேசிக்கிட்டே இருக்கும், குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கோங்க. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, 3 பேரும் ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டான சைலண்ட்டில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஆக்வர்ட் சைலன்ஸ் அவங்களுக்கே வியர்டாக ஃபீல் ஆகுது. நம்ம மீராவே இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறா. போதும், இப்போ எதுக்கு 3 பேரும் இப்படி உட்காந்துட்ருக்கோம், ஏதாவது பேசுங்க, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க, எல்லாம் நல்லா தானே போச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஜுவானா, இல்லை மீரா, என்னால் ரிதமக்கா பேசினது வெளில வரவே முடியல, அப்படியே அது காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது தெரியுமா. ஜின் சார் அழுதது, ஹோபி அழுதது, ஆரம் சார் அழுதது, ஆரமோட பேரண்ட்ஸ் சொன்னது, என்னால் அதெல்லாம் நம்பவே முடியல தெரியுமா. எனக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் அப்படியே பெயினாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய ஜுவானா மீரா கிட்டே சொல்ல, இங்கே பாரு ஜுவானா, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் என்றைக்குமே அவளை வெளியிலேருந்து பார்த்தது கிடையாது. உண்மையாகவே நான் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும், நான் ஜின்னுக்கு உண்மையாகவே ஒரு தங்கச்சியாகவும் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவள் சொன்னதெல்லாம் அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான்றதே எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இது வரைக்கும் இதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக யோசித்தது கூட இல்லை. ஆனால் அவள் இதை இவ்வளோ யோசிச்சிருக்கான்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி மீரா அப்படியே எல்லாத்தையும் சொல்ல, நம்ம ரிதம், உண்மையாகவே என் லைஃப்பில் நான் யாருக்காவது தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது உங்கள் எல்லாருக்கும் மட்டும்தான். இதை தாண்டி நான் வேறு யாருக்கும் பெருசாக தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் லைஃப்பில் நீங்கள் எல்லோரும் தான் முக்கியம். என் லைஃப்பில் நான் எதாவது டிசைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா யார்கிட்டையும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உங்களை தவிர அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஜுவானா டக்குன்னு ஓடி வந்து ரிதமாக ஹக் பண்ணிக்கிறா. அண்ட் உண்மையாகவே நான் எனக்கு உங்களை இதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, உங்கள் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்டே வந்த மாதிரி இருக்குது. உண்மையாகவே நீங்கள் நான் உங்களோட தங்கச்சியை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்ல, நீ என் தங்கச்சி, நீ என்னோடய அண்ணி, தோ இவன் என்னுடைய நாத்தனார், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நம்ம 3 பேருக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜிகிரி தோஸ்துங்க, அதுவும் அப்படியே தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பாண்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போகும். நான் அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்குவேன், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மீரா, கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிறோம், எங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய விஷயங்களுக்கு நீ தான் எங்களுக்கு ஹெல்ப்பே, வேறு வழி, பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே நீ தான், அன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க எங்கள் எல்லோரும் தேர்த்தி விட வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாய்ஸை பார்த்தா பாய்ஸ்க்கும் சேம் இதே கான்செப்டாக ஓடிட்டுருக்கு. ஜின் நம்முடைய ஆரம்பம் பார்க்குறாரு, உண்மையாகவே அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காளடா, ஒரு நாள் கூட ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லை நீ அப்படின்னு சொல்லணும்னு நினப்பேன், பட் எக்ஸாக்ரேட் பண்ணுறதா நீ நினச்சிருவியோன்னு தோணும்டா, அதனால தான் பெருசாக இது சொன்னது கிடையாது. ஆனால் உண்மையாக தான் நாங்கள் எங்கள் 2 பேரை விட உன்னை பற்றியும் மீராவை பற்றியும் நிறைய பேசியிருக்கோண்டா, அவள் நிறைய ஃபீல் பண்ணுவாள், ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்ல, டேய் அவள் என் தங்கச்சிடா, தங்கச்சி ஏன்டா அண்ணனுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், அவள் இதை தனியாக சொல்லியிருந்தா கூட எனக்கு பெருசாக தோணியிருக்குமான்னு தெரியலடா, இம்பேக்ட் அவ்வளோவா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு உண்மையாகவே அவர் என்னோடய அண்ணன், என் குழந்தைக்கு அவர் தான் தாய் மாமன்னு சொல்லி என் கையால் தொட்டில் போட்டு என் வாயால் அவளுக்கு பேர் வைக்க வச்சதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அப்படியே ஒரு மாதிரி கனமாகிடுச்சு என் மனசு. என் பேரண்ட்ஸ் என் பிள்ளையை கூட இவ்வளோ பெருசாக ஏற்றுக்கலடா, உன் பேரண்ட்ஸ் இதை ஏற்றுக்கிட்டாங்க, என்னால் நம்பவே முடியலடா ஆரம்பி அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் அப்படியே அவருமே கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருந்திருப்பார். இப்போ முடியலை, கொஞ்சம் லைட்டாக பர்ஸ்ட் அவுட் ஆகுது, அப்படியே கொஞ்சம் ஐஸ்லாம் வாட்டரி ஆகுது. நம்மளுடைய ஆரம் இதை பார்த்துட்டு, விட்ரா தேவையெல்லாம் வருத்தப்படாத, எல்லாமே சந்தோஷமாக முடிஞ்சிருக்குல்ல, எல்லோரும் முன்னாடியும் அவள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கால, அதுதான் அவள் எதிர்பார்த்தா நடந்துருச்சு, அவ்வளோதான் விடு, எதுக்கு தேவையில்லாமல் நீ வேற வருத்தப்படுற,
நீயும் வருத்தப்பட்டனா அவளும் வருத்தப்படுவாடா, விட்டு சந்தோஷமாக இருக்க நேரம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்ட் இப்படியே கொஞ்சம் நேரம் போல் ஆகுது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆரமோட பெட்டில் இவங்க 3 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் கேர்ள்ஸ் அங்கே 3 பேரும் தூங்கிட்டாங்க. பாப்பாங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. மார்னிங் அப்படி என்ன வெங்காய பிஸி இவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பிஸி ஒன்றும் இல்லை. காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்ருக்காங்க. அதுதான் பிஸியே. ஸோ நம்ம 4 லேடிஸும் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்காங்க. 4 லேடிஸ் இருக்காங்களே, 4 பேர் வெறித்தனமாக சமைப்பாங்களா? சிச்சி அதுக்கெலாம் வாய்ப்பில்லை. நம்மளுடைய ரிதம் சமைக்கிறா, மற்றவங்க 3 பேர் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரிதமோட மாமியாரும் சமைக்கிறாங்க. நம்மளுடைய ஜுவானாவும் மீராவும் வழக்கம் போல் தான் உள்ளே உட்காந்து ஊபி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க ரெண்டுமே. ஸோ இவங்க 4 பேரும் அப்படியே கிச்சனுக்குள்ளே உருட்டிக்கிட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குட்டி பையனுக்கு ஆரமோட வீடு ஏற்கனவே பழகின இடம் தான். ஸோ இவன் வீட்டை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு காலையிலே ஃபன் பண்ணுற மூடில் இருக்கான். ஸோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் இன்றைக்கி யாரும் பெருசாக வெளியில் எங்கேயும் போகலை. ஸோ எல்லாருமே நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஹோபிக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான அஃபிஷியல் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அவருக்கு. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவர் இங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கு முன்னாடி மீட்டிங்க்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே நம்ம ஜின்னு தரையில் உட்காந்துருக்காரு. இவர் சோஃபா கீழே தரையில் உட்காந்துட்டு அவளுடைய மருமகளை மடியில் போட்டு என் செல்லமே, என் பட்டு, என் தங்கமேன்னு சொல்லி இவர் புரியாத பாஷையில் அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்மளுடைய ஹோபி, நம்ம ஆரம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அங்கே நம்ம ஆரம் என்னதான் கதை இருக்கோ தெரில, அந்த பேப்பரில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் நம்ம ஆரமுடைய அப்பா வேறு கம்பெனி கொடுக்குறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. அண்ட் உள்ளேருந்து நம்ம ஆரமுடைய அம்மா இவங்க எல்லாருக்குமே காஃபி கொண்டு வராங்க. நம்மளுடைய ஹோபியும் தேங்க்ஸ் அம்மா, டேபிளில் வச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி ஆரமோட அம்மா கிட்ட சொல்ல, ஆரமுடைய அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பக்கத்தில் வச்சுட்டு எல்லாேருக்கும் காஃபி கப்பை கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பி இவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்முடைய ஆரம் ரொம்ப நேரமாக ஹோபியை பார்த்துட்ருக்காரு. நம்ம சின்ன யாரையுமே கண்டுக்கல. நானும் என் மருமகளும் எங்கள் வேர்ல்டில் இருக்கோம்ப்பா, எங்களை யாரும் தொல்லை பண்ணாதீங்க, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறோமே அப்படின்ற மாதிரி அவர் மருமக கூட ஐக்கியமாயிட்டார். அந்த பக்கம் ஆரமோட அப்பா பேப்பரோட செட்டில் ஆகிட்டார். அந்த பக்கம் நம்ம ஹோபி லேப்டாப்போட படுத்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் நம்ம ஆரம்பி இது 3த்தையும் பார்த்துக்கிட்டு இதுங்கெல்லாம் வீட்டில் இருக்குன்னு தான் பேர். ஆனால் ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது, சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்டுங்க. ஒருத்தன் என் வாழ்க்கையில் ஏன் இருக்கான்னு எனக்கும் தெரியாது, இவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொருத்தன் என்னை எங்கே கொண்டு போய் விட போகிறான்றது தெரியாதுன்னுவால. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ நம்ம ஆரம்பி உட்காந்துருக்காரு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கே வந்தானுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் ஹோபியை கூப்பிட்றாரு. 2-3 தடவை ஹோபி அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹோபியும் என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டவரை பார்க்காம லேப்டாப்பையே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஆரம் கடுப்பாயிட்டு ஹோபி அப்படின்னு சொல்லி கத்த, நம்மளுடைய ஹோபியும் என்னடா வேணும், ஏன்டா கத்திகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அப்பயும் லேப்டாப் ஏதாமா பார்த்துட்ருக்காரு மனுஷன். கொஞ்சம் கூட கூப்பிட்டவனை நிமிந்து பார்க்கணும் அவருக்கு தோணவே இல்லை. நம்ம ஆரம் செம்ம கடியாயிடுறாரு. ஹோபி இப்போ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு என்னை பார்க்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம் கத்த போக நம்ம ஹோபி சொல்லுடா, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குடா, அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஆரம் ஹோபியை பார்த்து நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே ஹோபி, நீ எல்லாம் வாழ்க்கையில் நாசமாக போயிடுவ தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின்னுக்கும் ஆரமோட அப்பாவுக்கும் தூக்கி வாரி போடுது. 2 பேரும் ஆரம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஹோபிக்கே ஒரு செகண்ட் ஏன்டா அப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம் நம்ம ஹோபியை பார்த்து என்னதாண்டா உன் பிரச்சனை, ஏன்டா எந்த நேரமும் அந்த லேப்டாப்பையே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்க, உனக்கெல்லாம் நல்ல வேலைடா, இன்னும் கல்யாணம்னு ஒன்று ஆகலை, ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணோட லைஃபே நாசமாக போயிருக்கும், 1 வாரத்தில் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் டிவோர்ஸே ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹோபிக்கு பக்கோன்னு ஆகுது. நம்ம ஹோபி நம்ம ஆரம்பி பார்த்து என்னடா இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த மிதப்பில் பேசுகிறியா, எனக்கு ஏன்டா சாபம் கொடுக்குற இப்போ அப்படின்னு சொல்ல, பின்ன
எனி டைமும் ஒன்று ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய்டுற, இல்லைனா லேப்டாப்பை தூக்கி வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போய்டுற. எப்போ தாண்டா மனுஷன் உன் கூட பேச முடியும்? நல்ல வேளை உனக்கு கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆயிருந்துச்சு, நீ ஹாஸ்பிட்டலையும் லேப்டாப்பையும் கட்டிக்கிட்டு அழுவ, அந்த பொண்ணு தனிமையை கட்டிக்கிட்டு அழுதுருக்கும். அடுத்த 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ 2 மாதமோ உன்னோட இம்சை தாங்காமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. பைத்தியக்கார பயலே, போதும்டா எடுத்து வைடா. எங்கடா வந்த? எப்போ தான் லேப்டாப்பையும் நோண்டிட்டு இருக்க? நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, எங்ககிட்ட பேசணும் உனக்கு தோணவே தோணாதா? பாரு என் பொண்ணு எவ்வளோ அழகாக கண்ணை திறந்து பிளிக்கு நடிச்சுக்கிட்டா கண்ணை, அவகிட்ட பேசணும் அவளை கொஞ்சம் உனக்கு தோணலையாடா அப்படின்னு சொல்லி ஆரம் ஓபியை வம்பு கிழக்கிறாரு. நம்ம ஓபியை ஆரம்பை பார்த்து, அடப்பாவி அதுக்காடா எனக்கு கல்யாணமே ஆகாது, ஆனாலும் 1 வாரத்தில் பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவான்னு சாபம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, பின்ன இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம், நீ பாட்டுக்கு லேப்டாப்பை தட்டிகிட்டு இருந்தா உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, எங்களுக்குலாம் வேலை இல்லைன்னு சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆரம் செம்ம காண்டாயிடுறாரு. நம்ம ஓபியோ, டேய் இருறா, நீ ஒரு இடத்துல டாக்டர் வேலை மட்டும் பார்க்குற, நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸையும் சேர்த்து பார்க்குறேன். எங்கள் அப்பா என்ன 10 பிள்ளையாடா பெற்று வச்சுருக்கான், நான் ஒத்த புள்ள தானடா எல்லாத்தையும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஆரம் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த நோனா வெட்டெல்லாம் தெரிஞ்ச மயிறு அப்போவே மூடிக்கிட்டு டேரெக்டாக பிஸ்னஸ் படிச்சிருக்கணும். நீ ஏன்டா டாக்டர் படித்த அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் காலே காண்டாகிறாரு. என்னுடைய கடியாவது நம்மளுடைய ஓபி, சரிடா இரு, ஏன் இப்போ தேவையில்லாமல் கொந்தளிச்சிட்ருக்க, என்ன வேணும் இப்போ உனக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி ஆரம்பிக்கிட்ட சொல்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லையாடா? நம்மளே என்னைக்காவது தான் வீட்டில் இருக்க அன்னைக்கு கூட நம்ம வீட்டு பொம்பளைங்க கிச்சனில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வைப்போம், அவங்கக்கிட்ட பேசுவோம், அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்கணுன்ற பழக்கம் உங்களுக்கெல்லாம் வரவே வராதாடா? அவன் பாரு ஏதோ சேலை மாதிரி குழந்தைய மடியில் போட்டு அவன் பாட்டு உக்காந்துருக்கான். எங்கள் அப்பா கேட்கவே வேணாம், நல்ல நாளே நாயகம் தான் அவர் வேறு லெவலில் உட்காந்து பேப்பர் பிரிச்சிட்ருக்காரு. நீ சுத்தம் தேராத கேஸு. நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கும் பாவண்டா, அவங்களே கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்குறதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்துங்கடா. நம்ம ஆரம் நம்ம ஜின்னை பார்த்துட்டு, நீ எல்லாம் என்னத்தை அப்பனும், நீ எல்லாம் என்னத்தை புருஷனும், கல்யாணம் பண்ணி 6 வயசில் ஒரு பிள்ளைய வர பெற்று வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் ஜின்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. நம்ம ஓபி அவரோட மைண்டில், நல்ல வேலை நம்ம கதை எதுவும் இவனுக்கு காதுக்கு போகலை போல இருக்குது, அதனால தான் நம்மளை விட்டு வச்சுருக்கான், இல்லைனா கிளின்னு கிழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹோபியோட மைண்ட் வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே போயிட்டுருக்க. நம்மளுடைய மீரா அங்கேருந்து கிச்சனில் குரல் கொடுக்குறா, எல்லாம் டைனிங் டேபிளுக்கு வாங்க, ஃபுட் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இவ கிச்சனில் இருந்து குரல் கொடுக்குறா. நம்ம மீராவோட இந்த குரலை கேட்டு நம்ம ஹோபி, பா என்ன ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லி காதுக்குள்ளே அப்படியே கையை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஜின் பக்கம் ஒரு யூட்டனை போட்டு, ஏன் ஜின் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறா, என்ன காலங்கத்தில் டவுட்டு, எந்த ஃபைலில் டவுட் உனக்கு அப்படின்னு சொல்ல, சீசி ஃபைல் டவுட்லாம் நானே பார்த்துக்கிறேன், நான் ஏன் அதை உங்ககிட்ட கேட்க போகிறேன், எனக்கு ஃபைலில் டவுட் இல்லை, நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான் டவுட் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஹோபி அப்படி என்னடா டவுட் வந்துடுச்சு ஃபேமிலிக்குள்ளே உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்து உன் தங்கச்சி மீராவுக்கு பேச்சு நல்லா வருமா வராது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் ஏன்டா அப்படி கேட்குற, என் தங்கச்சிக்கு என்ன குறை, அவள் நல்லா தான் பேசுவா, சின்ன வயசுலேருந்தே சூப்பராக கிளிப்பா தொண்டை அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹோபி அதை தான் கேட்க வந்தேன் நானும், அதே தான் நானும் கேட்க வந்தேன். இப்போது ஒரு கிழிச்சா பார்த்தியா, கிச்சனுக்கும் நம்ம உட்காந்துருக்க இந்த ஹாலுக்கும் எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாரு. பார்த்தியா 20 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அவள் கத்துறது காதுக்குள்ளே அப்படி குயின்னு ஈயத்தை காய்ச்சி பூத்துன மாதிரி இருக்குது. இதுவே இவள் பக்கத்தில் வந்து கத்தியிருந்தா கன்ஃபார்மாக செவுடு தான் நம்ம எல்லாருமே. ஏண்டா அவளுக்கு பேச்சு கீச்சு வரலன்னு சொல்லி கழுதப்பாலை ஸ்பூனில் ஊற்றுறதுக்கு பதிலாக ஃபீடிங் பாட்டில் லிட்டர் கணக்கில் ஊற்றி விட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஜென், இருடா நானே அவளை கூப்பிட்டு வேணா கேட்டு பார்க்குறேன், ஹோபிக்கு இப்படியோ டவுட்டாக கொஞ்சம் கிளியர் பண்ணி விடு மீரான்னு சொன்னால் அவளே தெளிவாக உனக்கு சொல்லி புரிய வச்சிருவாள் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஜின்னு, உனக்கும் எனக்கும் 1008 பிரச்சனை இருக்கும், குறைஞ்சது 500ஆவது கண்டிப்பாக இருக்கும். நான் உன்னை பேச்சுவாக்கில் கெட்ட வார்த்தையில் கூட திட்டியிருக்கலாம், ஓடான்னு கூட சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறேன், உன் தங்கச்சி உன் முன்னாடி கலாய்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தேவையில்லாமல் நீ கூட்டிகிட்டு போய் உன் தங்கச்சிக்கிட்ட என்ன கோர்த்து விடுறதெல்லாம் நல்லதில்லை, அது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை. நம்ம 2 பேரும் பேசுகிறது பேச்சாகவே இருந்துக்கிட்டோம், அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அந்த பார்டரை தாண்டி நீயும் வராத
நான் வரமாட்டேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு உன் தங்கச்சி கூப்பிட்ருக்கா, இப்போ 2 நிமிஷத்தில் நம்ம போகல அப்படின்னா இன்னொரு குரல் அங்கேருந்து குயின்னு கேட்பா. ஒரு காது இப்போ குயின்னு இருக்குது, அவள் அடுத்த ரவுண்டு கத்த ஆரம்பிச்சானா 2வது காதும் கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹோபி நம்ம ஜென்கிட்ட உனக்கு எனக்கும் 1008 பிரச்சனை இருந்தாலும் அவள் திரும்பி இன்னொரு தடவை கத்துறதுக்குள்ளே நம்ம டைம் டேபிள் போகலை அப்படின்னா இப்போ ஒரு காது மட்டும்தான் எனக்கு குயின்னு இருக்குது. இப்போ அவள் 2வது தடவை கத்துனா அப்படின்னா என் 2 காதும் டோட்டலாக அவுட் ஆகிடும். என்னோடய 2 காதையும் என்னை சின்ன வயசில் இழக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. ஸோ அந்த காரணத்தால் நான் டைம் டேபிளுக்கு போகிறேன். நீங்கள் யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கோ வாங்க, இல்லை யாரெல்லாம் சேவ்டாகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கெல்லாம் இங்கேயே இருந்து சேவ்டாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போகிறாரு. நம்ம ஆரமோட அப்பாவும் பின்னாடியே போகிறாங்க. நம்ம ஜின் ஆரம்கிட்ட சரி நீங்கள் போங்க, நான் பாப்பாவை தொட்டிலில் போட்டு ஆட்டி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு குட்டி பாப்பா தூக்கிட்டு போய் குட்டி பாப்பாவை தொட்டிலில் போட்டு நம்ம ஜின் ஆட்டிகிட்ருக்காரு. அவள் ஆல்ரெடி தூங்கிட்டா, பட் இருந்தாலும் இடத்த கடத்துறாங்க இல்லையா, ஸோ அதனால் அவள் சினுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவள் ஸ்வீட்டாக கூட்டிகிட்டு போய் நம்ம ஜின்னு குட்டி பாப்பா தொட்டிலில் வச்சு ஆட்டி தூங்க வச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ எல்லாருமே டைம் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி டைம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம ஆரமுடைய அப்பா நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அவங்க பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நாங்கள் வர்றதுக்கே நைட் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லோரும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, வீட்டில் தேவையானது எல்லாமே இருக்குது, வேணும்னா நான் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜென்னும் நம்மளுடைய ஆரமும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க, சொல்லப்போனால் நியாயப்படி நானும் விதமாக வந்திருக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க, நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஆரம்போட அப்பாவும் அம்மாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கோ, நானும் அம்மாவும் போயிட்டு வரோம், உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்லை, நீங்களும் எப்போயாவது தானே தனியாக இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி இவங்க கிளம்புறதுக்காக பேக்கிங் எல்லாம் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சுட்டு இவங்களும் கிளம்புறாங்க. ஸோ டிரைவர் காரை ட்ரைவ் பண்ணுறாங்க. ஆரம் வெளியில் போயிட்டு அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போக சொல்லி டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள் டிரைவர், 2 பேரும் வயசானவங்க, கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போங்க, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்கள், மெடிசனை மறக்காமல் டைமுக்கு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து நம்ம ஆரம் இங்கேருந்து அவங்க எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ மொத்த கும்பலில் 2 விக்கெட் அவுட்டு. ஸோ 2 விக்கெட் அங்கேருந்து கிளம்ப இவங்க எல்லோரும் டைம் டேபிளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் சோஃபாவில் உட்காந்து ஹாலில் பேசிகிட்ருக்காங்க. ஸோ மொத்த கும்பலில் 2 மெயின் விக்கெட் அவுட்டு. நம்ம ஆரமுடைய அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ 2 குட்டீஸுமே தூங்கிட்டுருக்காங்க. இவங்க 6 பேர் மட்டும்தான் இப்போ ஹாலில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. எல்லாரோட கான்வர்சேஷனும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போய்கிட்டே இருக்கும்போது சடனாக நம்ம ஜோனாவோட ஃபோனுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் லைனாக வந்துகிட்டே இருக்குது. இவளும் அந்த நோட்டிஃபிகேஷனை ரொம்ப நேரமாக கட் பண்ணி வச்சுட்டே இருக்கான். பட் அப்படியே இவ கட் பண்ணி வச்சாலும் கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட ஜின்னு ஹோபி எல்லாருமே இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்மளோட ஹோபி நம்மளோட ஜோனா கிட்ட அதுதான் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, எடுத்து தான் பார்த்து தொலையேன், யாருன்னு பார்த்து ரிப்ளை போடேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹோபி கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு பேச நம்மளுடைய ஆரம் ஹோபியை பார்த்து டேய் ஏடா அப்படி பேசிகிட்டு இருக்க, அவளோட புருஷன் அங்கே தான் உட்காந்துருக்கான், நீ பாட்டுக்கு அவளை பல்ல கடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஜின்னு டேய் இப்போ எதுக்குடா தேவையில்லாமல் என்ன இழுக்கிறீங்க, நான் பாட்டுக்கு 7 தானடா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோபி கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு பேச நம்ம ஜோனா இப்போ எதுக்கு நீ இப்போ தேவையெல்லாம் பல்ல கடிச்சு பேசுகிற, காலேஜ்லேருந்து தாண்டா குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, நானும் எவ்வளோ தான் சொல்கிறது, அவங்க திரும்ப அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜோனா ஹோபிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அது என்னென்னு பாரு, என்னென்னு பார்த்துட்டு நீ பிஸியாக இருக்கேன்றதை அவங்களுக்கு சொல்லு, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல நான் ஆல்ரெடி 2-3 தடவை போட்டுட்டேன் ரிப்ளை, பட் அவங்க இருந்தாலும் கண்டினியூவாக சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோனா நம்மளுடைய ஹோபிக்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா. அண்ட் இவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும்போதே சடனாக ஜோனாவுடைய ஃபோனு ரிங் ஆகுது. ஜோனாவோட ஃபோனில் ஒரு நல்ல அழகான ஒரு மெலோடியஸான சாங் வச்சுருக்கான். ஸோ அந்த சாங்கு ரொம்ப அழகாக வைப் ஆகுது. ஸோ ஃபோனை எடுத்து பார்த்தா அவளுக்கு வந்தது ஒரு வாட்ஸ்அப் காலு. ஸோ அந்த வாட்ஸ்அப் காலில் அவளுடைய குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போது எல்லோரும் குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி 1-to-1 பேச முடியாது, எல்லோரும் கத்துவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க எல்லோரும் உட்காந்துருந்தா அந்த ஹாலை விட்டு
கொஞ்சம் தூரம், அதாவது அந்த டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் போய் இவன் நின்று ஃபோன் பேசிகிட்ருக்கா. ஸோ எல்லாருமே இம்மீடியட்டாக நீங்கள் வரணும், நீ வந்தால் தான் உன் சைட் ஆஃப் ப்ராஜெக்டை முடிக்க முடியும், இந்த செமினாருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், நம்ம டீம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாருமே நம்ம ஜுவானாவை யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜுவானாவோ இல்லை, ஐ காண்ட், நான் என் ஃபேமிலி கூட இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல, இவளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் ஆல்ரெடி அங்கே 2 பேருக்கு தெரியும் இல்லையா. அவங்க 2 பேரும் நீ ஃபேமிலியோடு இருக்கேன்னு எங்களுக்கு புரியுது, பட் உன் ப்ரெசன்ஸ் இப்போ எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ வந்து தான் ஆகணும் ஜுவானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இவள் ஃபோனை இப்படி கட் பண்ண வரும்போது ஜின் பார்த்தா சடனாக ஜுவானாவுக்கு பின்னாடி நிற்கிறாரு. இவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்ப பின்னாடி நின்ன ஜின்னை பார்த்து இவள் பதறியே போகிறா. இவடி பதறி போயிட்டு டக்குன்னு மூச்சு அப்படியே இறக்கிது அவளுக்கு. நம்மளோட ஜுவானா ஜின் இப்படி சைலண்ட்டாக வந்து நின்று அவளை பயமுறுத்த அப்படியே அவளுக்கு பயங்கரமாக இறக்குது. அது வந்து சார் அப்படின்னு சொல்லி இவள் அப்படியே கொஞ்சம் மூச்சு இறைக்கிறா. இவள் பயத்தில் மூச்சு இறைக்க நம்ம ஜின் அதை பார்க்குறாரு. அவளோட செஸ்ட் அவள் அப்படியே கொஞ்சம் இழுத்து மூச்சு விடும்போது அவளோட அப்பர் பாடி அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது. இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் பார்க்காத மாதிரி அப்படியே ஒரு கண்ணை லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் டாப்புக்கும் பாட்டமுக்கும் மாற்றி மாற்றி அலைய விடுறாரு. ஆனால் அது நம்ம ஜுவானாக்கு பெருசாக தெரியலை. ஸோ நம்ம ஜுவானா நம்ம ஜின்கிட்ட அது ஒன்றும் இல்லை சார், எல்லோரும் யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லி கால் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னல, ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு தான் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, ஆல்ரெடி அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸாக காலேஜ்க்கே போகல, ஸோ எந்த தான் பெண்டிங்கில் இருக்குது, இப்போது வேறு லீவ் எடுக்கிறேன்ல, ஸோ அதனால என்னை வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி இவன் காலேஜில் அவங்க சொன்ன எல்லாத்தையும் ஜின்கிட்ட சொல்கிறா. நம்ம ஜின்னும் சரி ஓகே, இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க, வா நான் உன்னை காலேஜில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், நீ காலேஜ் போய்ட்டு ஈவினிங் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்மளுடைய ஜுவானாக்கு இந்த ஃபேமிலி டைமை மிஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனால் ஹோபிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம், ஆளாக ஹோபி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியாக வாசலில் நிற்பான். ஸோ வேறு வழியே இல்லை. ஸோ ஜுவானாக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. இல்லை சார், நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், நாளைக்கு காலையில் யூனிவர்சிட்டிக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜின் நம்மளோட ஜுவானா கிட்ட இங்கே பாரு ஜுவானா, இதெல்லாம் தள்ளி போடுற விஷயம் கிடையாது, முக்கியமான விஷயம், ஸோ செய்ய வேண்டியதை கரெக்ட் டைமுக்கு செய்யணும். ஏற்கனவே 3 வீக்ஸ் என்னால் வேஸ்ட் ஆகிடுச்சு, இந்த டேவும் என்னால் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜின் நம்ம ஜுவானா கிட்ட நீ கிளம்பு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் யூனிவர்சிட்டியில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜுவானாக்கு இந்த ஃபேமிலி டைமை மிஸ் பண்ணுறதுல அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சார் இப்போ வா, எல்லோரும் இருக்கும் இந்த டைமில் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜென் ப்ளீஸ், ஆல்ரெடி நிறைய லீவு போட்டாச்சு, இன்றைக்கும் லீவு போடணும்னு அவசியம் இல்லை, இன்றைக்கி ஒரு நார்மல் டேவாக இருந்தால் கண்டிப்பாக லீவு போட்டு நானே விட்டுருப்பேன், பட் அவங்க இவ்வளோ தூரம் உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா உன் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும், அதனால தான் கூப்பிடுறாங்க, இப்போது ஈவினிங் வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு நம்ம ஜுவானா கிட்ட நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை யூனிவர்சிட்டிக்கு ரெடி ஆகிட்டு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட சின்ன ஜுவானாவை நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் அப்படி சொல்ல, அப்போ குட்டி பையன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும்போது, குட்டி பையனை பற்றி நீ ஃபீல் பண்ணாதுன்னு உனக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ எப்படி அம்மாவோ நான் அவனுக்கு அப்பா இல்லையா, நான் அவனை பார்த்துக்காம போயிடுவேன் நீ நினைக்கிறியா, உனக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்பிக்கை இல்லாமல் இல்லை சார், நீங்களே இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வீட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, குட்டி பையனையும் பார்த்துக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, நம்ம பிள்ளைய பார்த்துக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம், நான் நல்லாவே பார்த்துப்பேன், ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு கிளம்புற, நீ உன்னோட ஒர்க் முடிஞ்சதுன்னா சீக்கிரமாக எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஜின்னு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயுமே நானும் ஜுவானாவும் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆரம்போ ஓவியம் டே என்னடா எல்லோரும் இருக்கலான்னு சொல்லி தானே லீவு போட்டது, இப்போ என்ன வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளோட ஜென் நம்முடைய ஆரம், ஹோபி அண்ட் ரிதம், மீரா எல்லாரையுமே பார்த்து நான் போகணுன்னு சொன்னேன், ஆனால் எனக்காக போகல, நான் ஜுவானாக்காக போகிறேன், ஜுவானோட யூனிவர்சிட்டியிலேருந்து அவளுக்கு நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது,
அவளுக்கு ஏதோ அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் அவள் முடிக்கணுமா, அவளோட ப்ரெசன்ஸ் தேவைப்பட்டிருக்கு, அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய ஆரம்னோட ஜுவானா கிட்ட கண்டிப்பாக போகணுமா ஜுவானா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹோபி டக்குன்னு குறுக்க பாஞ்சு, நீ எல்லாம் ஒரு டாக்டராடா, அவள் டாக்டருக்கு படிக்கிறா, ஒரு நாள் லீவ் எடுக்கிறதே தப்பு, இதில் லீவ் எடுக்கணுமா கண்டிப்பாக போகணுமான்னு வேற நீ கேட்குற, இவனே அப்படியே கொலை பண்ணிடுவேன் உன்னை, ஜின் நீ அவளை முதல்ல கூட்டிகிட்டு கிளம்புடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஹோபி துரத்தாத குறையாக சொல்கிறாரு. நம்மளோட ஜின்னும் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குட்டி பையனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் மீராவோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நானே குட்டி பையன் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளுடைய ஜின்னுக்கு இல்லை பரவாயில்ல, நீயே இன்றைக்கி தானே வந்திருக்க, கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணு, குட்டி பையன் என்கிட்ட இருக்கட்டும், நான் அவரை யூனிவர்சிட்டியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும்போது அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, சரி நீ சேஃபாக இரு, நீ கிளம்பணும் அப்படின்னு நினச்சினா கால் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவருமே நம்மளுடைய குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டும் ஜுவானாவை கூப்பிட்டுக்கிட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ இவரும் போயாச்சு. ஸோ இருந்த டிக்கெட்டில் 5 விக்கெட்டு இப்போ டோட்டலாக அவுட்டு. ஸோ இவங்க 5 பேருமே வெளியில் போயாச்சு. ஸோ இப்போ இருக்கிறது 4 பேர் தான். குட்டி பாப்பாவை கணக்கில் எடுத்துக்க முடியாது, அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இருக்க நம்முடைய ரிதமோனோட மீராவும் என்னடி இப்படி ஆயிடுச்சு, எல்லோரும் ஒன்றா இருக்கும், சரி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணலான்னு நினச்சோம், கடைசியில் ஒரு டிக்கெட்டாக காலி ஆகுதே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மீராவும் ரிதமும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி புலம்பிக்கிட்டே இருக்க என்னோடய ஹோபியுமே நான் கூட மதியம் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது 4 o'clock அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளுடைய ஆரம் இதில் நான் மட்டும்தான் தக்காளி தூக்கம், அவங்களுக்கு எல்லோரும் கிளம்பிட்டீங்க, அப்போ நான் மட்டும் லீவு போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும், அப்போ எல்லோரும் போங்க, நானும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆரம் சொல்ல நம்மளுடைய மீராவும் ரிதமும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக வேணாம், பேசாமல் 4 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் மால் போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ரிதம் கேட்குறான். நம்மளுடைய ஆரம் நம்ம ரிதமை பார்த்து, அடியே உன்னை நான் கொலையே பண்ணிடுவேன், குழந்தைக்கு ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஷாப்பிங் மால் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கடைக்குள்ளேயும் பூந்து அதில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஒன்று வாங்கிட்டு வந்து வார்ட்ரோபே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது போய் வாங்கினேன் அவ்வளோதான், என் பட்ஜெட் தாங்காதுமா, நான் ஒன்றும் ஜின்னு மாதிரியோ ஹோபி மாதிரியோ பெரிய சிஇஓலாம் இல்லைம்மா, சாதாரண டாக்டரு, அதுவும் மந்த்லி சேல்ரி வாங்குறவன், என் பட்ஜெட்டெல்லாம் அடங்காதுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் நம்மளுடைய ரிதம் கிட்ட இதுக்கப்புறம் நோ மோர் ஷாப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம மீராக்கு இப்போ ஷாப்பிங்கிற வேர்டை கேட்ட உடனேவே ஷாப்பிங் போகணும் போல் டெம்ட் ஆகுது. இவள் டெம்ட் ஆகிட்டு, அண்ணா பரவாயில்லண்ணா போகலாம், நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ பே பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது, நான் கூட பே பண்ணிவிடுவேன், அது இங்கே ப்ராப்ளமே இல்லை, அவள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் நீ பார்த்தேன்னா கிட்டத்தட்ட இன்னும் 3 வருஷத்துக்கு ஷாப்பிங் மால் பக்கமே போக தேவையில்லை, அவ்வளோ ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்லும்போது, அண்ணா ப்ளீஸ் அண்ணா போகலாம், நான் ஷாப்பிங் மால் போய் ரொம்ப நாள் ஆகுது, இங்கே வரும்போதெல்லாம் நான் பிஸியாகவே இருக்கேன், நீங்களும் பிஸியாக இருக்கீங்க, ஜின்னும் பிஸியாக இருக்கான், ரிதமும் பிஸியாக இருக்கான், யாருமே என் கூட ஷாப்பிங் வர்றதே இல்லை, எனக்கு ஷாப்பிங் தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு ஷாப்பிங் தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ ரிதமை கூட்டிகிட்டு போய் திரும்பியும் எனக்கு லோட் பண்ணுறதுல விருப்பம் இல்லைம்மா, இவளுக்காகவே ஒரு ரூமை தனியாக ஒதுக்கி கொடுத்து வச்சுருக்கேன், அப்பையும் இவளுக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளுடைய ரிதம் டக்குன்னு நம்ம ஹோபி பக்கமாக திரும்பி, ஹோபி அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா, அவனை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கண்ணா, வரமாட்டேன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லி இவன் ஹோபிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நம்ம ஹோபி நம்ம ரிதமை பார்த்து, நீ போமா, சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்து வச்சுக்கோ, பாப்பாவை கையில் தூக்கிக்கோ, அவளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கூட கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ, நம்ம எல்லோரும் இன்னும் 1/2 hourல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி ஒரே செகண்டில் நம்ம ரிதமை
ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இங்கே நம்மளுடைய மீராவும் நம்ம ஆரமும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அண்ணா பாருங்கண்ணா, அவளோட அண்ணன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டான், என் அண்ணன் நீ தானே, வானா போகலாம் அப்படின்னு சொல்லி இவ ஜின்னுக்கிட்ட போடுறா. அதே விட்ட ஆரம்கிட்டையும் போடுறா. நம்ம ஆரம் என்ன இவ ஒரேடியாக நடிக்கிறா, வழக்கமாக அவள் இவ்வளோ மரியாதையெல்லாம் கூப்பிட மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சரி வந்த வரைக்கும் லாபம், இவ மரியாதையை வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி போட்டுட்டு சரி போ நீயும் போய் ரெடி ஆகு, 4 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஆரம் சரி வந்த வரைக்கும் லாபம், அவள் நம்மளோட மரியாதையாக பேசுகிறதே பெரிய விஷயம், ஸோ அவள் கொடுத்த மரியாதையை வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய ஆரமும் நம்மளுடைய மீரா கிட்ட சரி போ நீயும் போய் ரெடி ஆகு, நம்ம ஷாப்பிங் மால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்மளுடைய ஹோபி இந்த 2 லேடிஸும் கிளம்புறதுக்காக எழுந்து போகும்போது அப்படியே 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்மளுடைய மீராவும் நம்ம ரிதமும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஹோபிக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.